கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கை தொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால், கணபதி என்றிட கவலை தீருமே. மற்று பற்றெனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன், மற்று பற்றெனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன். பெற்றதும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன். கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி, நற்றவா உன்னை நான் மறக்கினும் நமச்சிவாயவே. ஆன்மீகத்தில் ஆனந்தம் என்ற இந்த அமைப்பில் 93வது நிகழ்வாக இந்த அற்புதமான ஆன்மீக நிகழ்வை ஏற்படுத்தி இருக்கிற இதன் பொறுப்பிலே இருக்கக்கூடிய நிறுவனர் தலைவர் ஐயா அவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் இந்த ஆன்மீக பணியில் தம்மை இணைத்துக் கொண்டிருக்கிற பெரியோர்கள், குறிப்பாக இன்றைய தினம் நம்முடைய மணிமாறன் ஐயா அவர்கள், இந்த நிகழ்வில் இன்னும் பெயர் குறிப்பிடப்படாமல் இந்த நிகழ்ச்சிக்கு தங்களாலான அனைத்து பணிகளையும் செய்து கொண்டிருக்கிற பெரியோர்கள், ஆன்மீக செல்வர்கள், தாய்மார்கள், அழகான இறைவாழ்த்து பாடிய அந்த குழந்தை, அத்தனை பேருக்கும் எளியனுடைய பணிவான வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நல்ல மழை பெய்து நாடும் வீடும் செழித்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆன்மீகத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறீர்கள். அறம் புரி கொள்கையர் வாழ்ந்த காரணத்தினாலே தர்மபுரி என்று அழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மண் இந்த மண். இதுக்கு நீங்க கை தட்டிக்கலாம், ஏன்னா வேற யாரும் இல்லை கட்டுறதுக்கு. வெளியூர்காரங்க யாராவது இருந்தா அவங்களை தட்டுங்கன்னு சொல்லலாம், நான் தட்டலாம், அவ்வளவுதான். அப்படி தமிழர்கள் தவற விட்ட ஒரு சொல் அறம். அகம்ங்கிறத நல்லா புரிச்சுக்கிட்டு இருக்கிறோம். தமிழன் என்று சொன்னாலே காதலும் வீரமும், யார வேணா கேட்டு பாருங்களேன். காதலும் வீரமும் இரண்டு கண்கள். காதல், வீரம், அறம் தமிழனுடைய மிகச்சிறந்த வார்த்தை, நாம் சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை. ஆனா விட்டுட்டோம். வள்ளுவன் அதனாலதான் அறத்தாலே பொருளீட்டனோ, அறத்தாலே இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அறத்தை முதலிடமா வச்சான். உங்க ஊரை தான் முதல் இடத்தை கொடுத்து திருக்குறளே எழுதப்பட்டிருக்கு. அது அடுத்த தலைமுறைக்கு போய் சேருதான்னா தெரியல. அப்படிப்பட்ட அறம் நிறைந்த ஒரு ஊர்ல ஆன்மீகம் இல்லாம இருக்க முடியுமா? அந்த ஆன்மீகமும் அறம் சார்ந்த ஆன்மீகமாக நல்ல மனிதர்கள் பலரும் ஒன்று கூடி தொடர்ந்து மாதந்தோறும் நிகழ்வு நடத்துகிறீர்கள். அதுவே பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். மாசந்தோறும் எங்கேயாவது தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய விழா நடக்குதான்? நடக்கும். சின்ன ரூம்ல ஒரு 10 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுக்கு கொசுக்கடி தாடாம வீட்டுல இருந்து புறப்பட்டு வந்திருக்கிறவங்களா இருப்பாங்க. வீட்டுல இருந்தா கொசுக்கடி தாங்கலையேன்னு உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா அப்படி இப்படியான ஒரு அரங்கம், சொல்ல போனால் ஒவ்வொரு மாதமும் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி பதிவு செய்வது போல நடத்துகிறீர்களே, உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இது ஒரு கூத்து கும்மாளம் இல்ல, கரகாட்டம் காவடியாட்டம் இல்ல, இந்த ஸ்டார் வேல்யூ உள்ளவங்கெல்லாம் இல்ல, உலக அழகிகள்லாம் இங்க வரல. உண்மையாக ஆத்மார்த்தமாக ஆன்மீக நெறியிலே இணைந்திருக்கிறவர்களை இங்க அழைக்கிறீங்க. அதுவே உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இதுல எனக்கு ஒரு வாய்ப்பு.
சஞ்சீவிராயன் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு முறையும்னு சொல்லக்கூடாது, ஒவ்வொரு மாதமும் எனக்கு தொலைபேசியில அழைத்து, அம்மா இந்த மாதம் வரீங்களாம்மா? என்ன செய்யறது? சில நேரங்கள்ல நாம எடுத்திருக்கிற பணி ஒன்றும் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் இல்லை, கல்லூரியில துறை தலைவர்னு ஒரு பொறுப்பு. அதனால எந்த நேரம் ஆய்வுக்கு வருவாங்க, ஆய்வேடுகளை தயார் பண்ணணும், ஒப்படைக்கணும், பெரியவர்களுக்கு பார்க்கணும். நான் வருகிறேன் என்று ஒப்புக்கொண்டு முதல் நாள் இரவு வர முடியவில்லை என்று 2 கூட்டங்களை சொல்லி அவர்களுடைய சாபத்தை வாங்கி கட்டி கொண்டேன். அப்போ ஒரு முடிவெடுத்துட்டேன், இன்னமே ஒத்துக்கிட்டா ஒழுங்கா போகணும், இல்லாட்டி ஒத்துக்க கூடாது. அதனால ஐயாட்ட சொல்லிட்டேன், எனக்கு விடுமுறை நாட்களில் கூப்பிடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த மே மாதம் அவசியம் வருகிறேன் என்று சொன்னேன். அதை பொறுத்து ஏற்றுக்கொண்டு இவ்வளவு நாள் காத்திருந்து என்னை அழைத்தீர்கள். அதற்காக ஒரு முறை என்னுடைய நன்றியை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். எனக்கு என்ன தலைப்புன்னு ஐயா இடத்துல கேட்டேன். 2-3 தலைப்புகள் சொன்ன பொழுது அவர்கள் திருவாசகத்தை பற்றி பேசுங்கள் என்று சொன்னார்கள். சோசோமி ஐயா திருவாசகம் பேசி கேட்கணும். நீங்கள் அவசியம் ஐயாவை அடுத்த முறை அழைக்கிற பொழுது அவரெல்லாம் வாழுகிற காலத்தில் நாம் இருக்கிறோம் என்பதற்கே புண்ணியம் பண்ணியிருக்கணும். வாரியார் சாமியை நாம பார்த்ததில்லை, குன்றக்குடி அடிகளார நாம பார்த்ததில்லை. அவங்களா இருந்த காலத்துல சில பேர் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைய சூழலில் தமிழகமும் இந்தியாவும் இருக்கிற நேரத்தில் அவரை போன்றவர்களுடைய ஆன்மீக கருத்துக்கள் அது மதம் கடந்து மனிதர்களுக்கு போய் சேர வேண்டிய கருத்து. அப்படிப்பட்ட ஒரு தலைப்பு எனக்கு இன்றைக்கு உலகம் போற்றுகிற ஒரு வாசகம் என்று திருவாசகத்தை பற்றி பேசுவதற்கு பணித்திருக்கிறார்கள். ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. என்ன காரணம்னா, ஆன்மீகத்தை பேசுவதற்கு வருவது பெரிய விஷயம் இல்லை, அதை கேட்க வந்திருக்கீங்களே அதுதான் பெரிய விஷயம். என்ன காரணம்னா, தமிழ்நாட்டுல ஒரு இலக்கணம் வச்சிருக்கிறான், ஆன்மீகம் பேசணும்னா அவங்களுக்கு 60 வயசை தாண்டி இருக்கணும்ங்கிறான். அது கூட பரவாயில்ல. ஆன்மீக நிகழ்ச்சியில போய் உட்கார்ந்து கேட்கணும்னா அவங்களுக்கு 80 வயசை தாண்டி இருக்கணும்ங்கிறான். அதுக்கு அவன் என்ன விளக்கம் கொடுக்குறான்? போக போறவங்க டிக்கெட் வாங்கிட்டவங்க போய் உட்கார்ற கூட்டம் ஆன்மீக. அடப்பாவி, வாழுவதற்காக வயிற்றுல குழந்தையாக இருக்கிற பொழுதே உங்கள் ஊனிலும் உயிரிலும் கலக்க வேண்டியது இந்த பக்தி உணர்வு. பக்தி பெருக்கிலெந்தன் ஊனுருக அந்த பரவசத்தின் உள்ளே உயிருருக. ஊனும் உருகணும், உயிரும் உருகணும். சக்தி எல்லாம் திரண்டு சிவம் பெருக எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே. சித்தத்தை தெளிவிக்க செய்வது ஆன்மீகம், உள்ளத்தை தூய்மைப்படுத்துவது ஆன்மீகம். பிற உயிருக்கும் அடித்தால் வலிக்கும் என்று உணர்த்துவது ஆன்மீகம். அவனுக்கும் பசிக்கும் என்று உணவளிப்பது ஆன்மீகம். குறைந்தபட்சம் என் வாயில் இருந்து வருகிற வார்த்தைகள் நல்ல சொற்களாக இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஆன்மீகம். வேற ஆன்மீகம்னா ஏதோ புரியாதது இல்ல, அது பெரிய தத்துவம், நமக்கு சம்பந்தம் இல்லாதது இல்ல. இன்றைக்கு ஏன் பள்ளியில இருக்கக்கூடிய குழந்தைகள் போதைக்கு ஆட்படுகிறார்கள்? பெரியவர்களை மதிக்கிறது இல்ல, அடுத்த தலைமுறை என்ன ஆகுமோன்னு அச்சத்துல இருக்கிறாங்களே. அந்த பிள்ளைகளுக்கு தர வேண்டியது இந்த ஆன்மீகம். ஆனா அதை எப்படி தரணுமோ அப்படி தரணும். நாம அதுல தோத்துட்டோம். அவர்களுக்கு ஏற்றார் போல கொடுக்க வேண்டும். குழந்தைக்கு மருந்து தேவை என்றால் பச்சை குழந்தை, பிறந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு மருந்து கொடுக்கணும். எப்படி கொடுக்கிறது? அம்மா அந்த மருந்தை சாப்பிட்டு அதை பாலாக்கி அந்த பாலின் மூலமாக அந்த குழந்தைக்கு மருந்தை கொடுக்கிறார். அதனால தாய் என்பவள் மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறார். அதுபோல இந்த குழந்தைகளுக்கு எது தேவையோ
அதனை எந்த வடிவத்தில் கொடுக்க வேண்டுமோ அந்த வடிவத்தில் நாம் கொடுக்கணும். அதை கொடுக்காம குழந்தை கெட்டு போயிட்டானேன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தை எந்த குறிப்பும் இல்லாமல் ஒரு பாடலை இந்த மேடையிலே பாடுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தையை வாழ்த்தி பாராட்டி சிறப்பானவர். இந்த குழந்தை இது கடைசி வரையில இதே உணர்வோடு இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். வளர்கிற பொழுது சிறப்பா வளரும். இந்த துளசி செடி மாதிரி அந்த துளசி செடி தான் வளரும் பொழுதே வாசனையை கொடுக்கும். மற்றதெல்லாம் வளர்ந்து காய்த்த பிறகு அது என்ன செடின்னு கண்டுபிடிப்பீங்க. பூ பூத்துதுன்னா கண்டுபிடிப்பீங்க. ஆனா துளசி மட்டும்தான் வைத்து 2 இலை விட்ட உடனேயே வாசனையை தருகிற ஒரே ஆற்றல் துளசிக்கு உண்டு. அதுபோல துளசி செடியாக உங்கள் வீட்டு குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்ளுகிறேன். குழந்தைங்க கேட்க மாட்டேங்குதே, இது பல பேருடைய ஆதங்கம். குழந்தைங்க மட்டுமா கேட்கல, பெரியவங்களும் தான் சொல்றத கேட்குது. ஒருத்தன் நிறைய பணம் சம்பாதிச்சான், நிறைய சம்பாதிச்சிட்டான். ஆனா எச்ச கையால காக்கா விரட்ட மாட்டான், ஈர கையால கூட காக்கா விரட்ட மாட்டான். ஈர கையால உதறிட்டா அதுல ஒரு சொட்டு தண்ணி எது மேலேயாவது பட்டு அது நல்லா வளர்ந்துருச்சுன்னா என்ன பண்றதுன்ற ஆளு அவன். அப்படியான ஆளு. அவன் இருக்கிற ஊருக்கு ஒரு முனிவர் வந்தார், ஒரு துறவி வந்தார். இவன் ஓடி போய் அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சான், வேதாந்தம் பேச ஆரம்பிச்சான். என்னையா வாழ்க்கை, பல பேர் பேசுவான் பார்த்திருக்கீங்களா நம்மகிட்ட. எல்லாம் இங்க சாப்பிட்ட சாப்பாடு 3 மணி நேரத்துக்கு பிறகு எங்க போகுதுன்னே தெரியல, அதுல எல்லாரும் இவ்வளவு அடிச்சுக்கிறோம் அப்படின்னு நம்ம கிட்ட பேசுவான். ஆனா ஊரை அடிச்சு ஒலையில போடுறான் அவனாத்தான் இருப்பான். ஆனா ரொம்ப அழகா வேதாந்தம் பேசுவான். வாழ்க்கையில என்னங்க பெரியது, சொத்து காடு வாங்குது, வீடு போங்குது, அப்படி எல்லாம் பேசுவான். ஆனா ஒருத்தருக்கு ஒரு பைசா தர மாட்டான். அது மாதிரி எல்லாம் வந்த துறவி கிட்ட இந்த சம்பாதிச்சவன் பேசிக்கிட்டு இருந்தான். இந்த துறவி கேட்டுட்டு சொன்னாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, உனக்கு இறைவனுடைய அருள் வேணும், வீடு பேரு கிடைக்கணும், அவ்வளவுதானே. இப்பவே ஊன்னு சொல்லு, சரின்னு சொல்லு, இப்பவே உனக்கு அருளை தந்து உனக்கு வீடு வேற கொடுத்துடுறேன் அப்படின்னு. அது நீங்க சொல்றது சரிதான் சாமி, என் பையன் ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி மருமக வந்துட்டான்னு வைங்க, அப்புறம் நான் மாட்டில் வந்துருவேன், நீங்க எங்க கூப்பிட்டாலும் வந்துருவேன், நீங்க என்ன செஞ்சாலும் ஒத்துக்குவேன்னா. சரின்னா அவர் போயிட்டார். ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. திரும்ப துறவி வந்தார். நம்ம அழைப்ப போனோம். என்னங்க வாழ்க்கை, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருக்கிறது இல்லை. சரிப்பா, என்ன இப்போ ஒண்ணு கேட்டு போடலப்பா, உனக்கு நான் அருள் தருகிறேன், இப்பவே வீடு வேறு தந்துடுறேன், வரியா? இன்னைக்கு ஒரு உள்ள பிறந்துச்சுன்னு நீங்க அந்த பேரனை கண்ணால பார்த்துட்டு அப்புறம் நான் கண்ணை மூடிடுவேன். எனக்கு வேற ஒன்றும் ஆசை இல்லைங்க. அவங்க ஒரு பேர பிள்ளைய பார்த்துட்டேன், ஒரு பேத்தியோ பேரனோ பார்த்துட்டேன்னா நீங்க சொல்றபடி ஏத்துக்கிறேன். சரின்னு போனார். திரும்ப கொஞ்ச காலம் கழிச்சு திரும்பி வந்தார். இப்போ அதான் ஒத்துக்கணும்ல. இப்பவும் சொல்றான், அது பாருங்க அந்த பிள்ளை நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு, யாரு பேரனோ பேத்தியோ பிறந்துருச்சு, அது ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுட்டேன்னு வைங்க, அப்புறம் கிருஷ்ணாராமா கோவிந்தான் நீங்க கூட்டா வந்துருவேன்னா. சரின்னு போனார். ரொம்ப வருஷம் ஆச்சு அவர் வரல. ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. அப்புறம் ஒரு நாளைக்கு வந்தார். போய் பார்த்தா அந்த கடையில அவனை காணும், அவன் புள்ள உட்கார்ந்து இருக்கிறான் கல்லாப்பட்டியில. சரின்னு இந்த துறவி போய், எங்கப்பா உங்க அப்பா உட்காங்க? அதை ஏன் கேட்குறீங்க சாமி, வேதாந்தம் பேசிக்கிட்டு இருந்தாரு, நல்லா தான் இருந்தாரு, ஒரு 2 வருஷம் முன்னால திடீர்னு நெஞ்சு வலின்னாரு, பொக்குன்னு போயிட்டாரு எங்க அப்பா, வருத்தமா இருக்குது அப்படின்னு. அப்படியாப்பா, உங்க அப்பா போனதுக்கு நீ ரொம்ப வருத்தப்படுறியா? ஆமாங்க, நீ கண்ணிலே இருக்காரு எங்க அப்பா, நெஞ்சிலே இருக்காரு எங்க அப்பா, எப்படி எங்களை விட்டுட்டு போனாருன்னே தெரியல. அட போடா, உங்க அப்பா எங்கேயும் போல, இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கிறான்னாரு. என்னது, எங்க அப்பா இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்கிறாரா? ஆமா, இங்கேதான் இருக்கிறான். எங்க இருக்காரு? இந்த உங்க வீட்டுல ஒரு நாய் வளர்க்கிற பாரு,
இந்த நாய் தான் உங்க அப்பான்னா. எனக்கு கோவம் வந்தது. என்ன சாமி இது, நாயை பிடிச்சி எங்க அப்பாங்கிறீங்க, இப்ப வேணா ஒண்ணு செய்யவா என்ன? அந்த நாயை கூப்பிட்டாரு, அது மேல தண்ணியை தெளிச்சு அது தலைய ஒரு தட்டு தட்டினார். இப்ப நாய் பேச ஆரம்பிச்சிருச்சு. நாய் பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்ப துறவி அதை பார்த்து கேட்காரு, என்னப்பா இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல, இப்போ ஒண்ணும் கெட்டு போயிடல, வரியா உனக்கு வீடு பேர் கொடுக்குறேன், வரியா வந்துடுறியா? அந்த நாய் சொல்லுது, நாயா சொல்லுது, நாய் வடிவத்தில் இருக்கிற உங்க அப்பா பேசுற, வந்துருவேன் சாமி, கடமையெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ரைட்டு, நீங்க கூப்பிடுறீங்க, வந்துருவேன். ஆனா பாருங்க, சொத்து பத்தெல்லாம் நிறைய சேர்த்தனா அதெல்லாம் வச்சு பாதுகாக்க தெரியாம என் பையன் மூடெல்லாம் திறந்து போட்ட தூங்கிட்டு இருக்கிறாங்க ராத்திரியில. அந்த மூட்டை பாதுகாக்க வேண்டிய காவல் வேலை எனக்கு இருக்குது, எப்படி சாமி வர்றதுங்கிறோம். அப்ப ஒரு கட்டத்திலேயே நம்மளால இந்த உறவு, இந்த பணம், இந்த பாசம் இதெல்லாம் விட்டுட்டு ஆன்மீக பாதைக்கு வர முடியுமான்னா முடியாது. இதுக்குள்ளேதான் வாழ்ந்தாங்க, இந்த அரிப்போட தான் நம்ம இருந்தாங்க. இப்ப நாமளே கேட்கிறேன், மாசத்துக்கு ஒரு தடவை இந்த அரங்கத்துக்கு வர்றோம், அப்படித்தானம்மா? மாசம் ஒரு நாள் வர்றோம், உட்காடுறோம், கேட்கறோம், நல்ல கருத்துக்கள்லாம் சொல்றாங்க. இந்த தூணு பேசும், இந்த மேல் விதானம் பேசும், அவ்வளவு கருத்துக்களை இங்க கொட்டி இருப்பாங்க. எத்தனை ஞானிகள் வந்து பேசியிருப்பாங்க, எத்தனை நூல்கள் இருந்திருக்கும், எல்லாம் கேட்கிறோம். அப்புறம் வீட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்காமையா இருக்கும், இல்ல வீட்டுக்கு போய் செய்ய வேண்டிய வேலைகளும் செய்யாமையா இருக்கிறோம். ஆன்மீகத்தை சொல்லிவிட்டாங்கப்பா, பணத்தை வாரி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க, இனிமே நான் அதெல்லாம் எதுவும் செலவே செய்ய போறது இல்லை, இருக்க முடியாது. பிள்ளை, பெண்டாட்டி, குடும்பம், வாழ்க்கை, நமக்கான கடமை, இதுகளெல்லாம் செய்வதற்கு பெயர்தான் ஆன்மீகம் என்பதை மறந்து விடாதீர்கள். பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் ஆன்மீகம்னா தெரு தெருவா பஜனை பாடிட்டு போனாதான் ஆன்மீகவாதி, பாட்டு பாடினாதான் ஆன்மீகவாதி, கடைசியில சுண்டல் தருவாங்க சாப்பிட்டுட்டு தூண்ல தடவிட்டு போனாதான் ஆன்மீகவாதின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அது இல்லடா ஆன்மீகம், அது ஆன்மீகம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் நினைத்து நீ உழைக்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், அவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். இப்ப நீங்க பல நூல்களை படிச்சு, எவ்வளவு புத்தகங்களை படிச்சு வாழ்நாள் முழுக்க படிச்சாலும் பெறாத கருத்துக்களை இந்த அரங்கத்துல மாசத்துல 1 மணி நேரம் வந்து உட்கார்ந்து வாங்குறீங்களே, அது ஆன்மீகம். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி. இன்னைக்கு என்ன, மே 1 உழைப்பாளர் தினம். பிறர் நலனுக்காக நீ உழைக்கிற உழைப்பு இருக்கிறதே, அந்த உழைப்பை ஆன்மீகம் தான். எப்படி தெரியுமா? நம்ம சிவபெருமான் என்ன வாகனம் வச்சிருக்கிறாரு? காளமாடு. அந்த காளமாடு சாமானியப்பட்டதா? நீங்க நல்ல சோறு சாப்பிடுவீங்க, அந்த சோறு சாப்பிடுவதற்கு தயார் பண்ணிட்டு மிச்சத்தை ஊத்துற கஞ்சிய காளமாட்டுக்கு கொடுக்குறீங்க. நீங்க நல்ல வயக்காட்டுல போய் அறுவடை பண்ணுவீங்க, எஞ்சி போன வீணா போன பதற வைக்கோல்னு அந்த காளமாட்டுக்கு கொண்டு போய் கொடுப்பீங்க. அப்ப நல்ல விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டு பதர் என்றும் வீணென்றும் பாழாக போகிறவற்றை எல்லாம் அந்த காளை மாட்டுக்கு கொடுக்கிறீர்கள். ஆனால் அதை உண்டு அது உங்களுக்கு உழைப்பின் அடையாளமாக நிற்கிறது. அதனால சொன்னா, பிறர் உழைப்பதற்காக நீ பெறுகிற செல்வம் இருக்கிறதே, அது கடவுள். பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். அடாடாடா, ஆன்மீகத்துக்கு இதை விட ஒரு அடிக்கோடு போட்டு சொல்ல வேண்டிய விளக்கம் இல்லை. பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம். அடுத்தவன் ஒசந்தான்னா நம்மளால பொறுக்க முடியுதா?
ஒரே ஒரு இடத்துல நாம மகிழ்வோம். நமக்கு முன்னால இருக்கிறவன் முன்னேறுவதை பார்த்து நாம் மகிழ்கிற ஒரே ஒரு இடம் இருக்குது. எங்க? கியூல நின்னுக்கிட்டு எங்கேயாவது போகும் பொழுது நமக்கு முன்னால இருக்கிறவன் கொஞ்சம் முன்னேறினா நமக்கு நிம்மதி, நமக்கு சந்தோஷம். ஏன்? வரிசையில நாமளும் கொஞ்சம் முன்னால போறோம்ல, அதுக்காக. மற்றபடி அடுத்தவனுடைய உயர்விற்கு நாம் என்றைக்காவது மகிழ்கிறோமா என்றால், அதனால ஏதோ ஆன்மீகம்னா பெரியவர்களாக பார்த்து பேசிக்கொள்ளுகிற விஷயம் அல்ல. அது இளைஞனுக்கு தேவை, அது வீட்டிலே இருக்கிறவர்களுக்கும் தேவை, வேலைக்கு போகிறவர்களுக்கும் தேவை. அந்த ஆன்மீகத்தை தான் நம்முடைய முன்னோர்கள் நூல்களாக, புராணங்களாக, ஆகமங்களாக, சின்ன சின்ன கதைகளாக, சிறு சிறு பாடல்களாக, ஒரு வடிவம் இருக்கணும் இல்லையா? வடிவம் இருந்தால்தான் மனிதனால் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதற்காக இத்தனை இலக்கியங்களை தமிழில படைத்து வைத்தார். அப்படி படைக்கப்பட்ட இலக்கியங்களிலே மிக 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 போற்றப்பட வேண்டிய ஒரு நூல் எதுன்னா திருவாசகம். ஆனா நம்ம பிள்ளைக்கு தெரியுமான்னா தெரியாது. இலங்கை நாட்டுல போய் குண்டு எந்த சூழலில் விழுமோ என்ற அச்சத்தின் விளிம்பிலே இருந்த மக்கள் வீடுகள் தோறும் திருவாசகம் சொன்னாங்க. ஐயா, அந்த வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தை இன்னைக்கும் போய் கேட்டீங்கன்னா வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க தேவாரம் சொல்லும், திருவாசகம் சொல்லும். நம்ம வீட்டு பிள்ளைங்க தேவாரமா? அவரு ரொம்ப முன்னாலேயே ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ஆச்சேங்குது. அதுக்கு தெரிஞ்ச தேவாரம் அவரு ஒருத்தர் தான். என்ன பண்றது? சூழ்நிலை அப்படி இருக்குது. ஆனால் இந்த திருவாசகத்துக்கு எல்லாரும் சொல்றாங்க, திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்துக்கும் அப்படி என்னையா இருக்குது அந்த திருவாசகத்துல? உருத வைப்பதற்கான தன்மை அதுல என்ன இருக்குது? 2-3 தகவல்கள், புதிய செய்திகள். தர்மபுர ஆதீனம் மட்டுமே வெளியிட்டிருக்கிற திருவாசக தொகுப்பு, ஒரு தொகுப்பு இவ்வளவு பெருசு இருக்கும். 4 நாள் முன்னால என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவரிடத்துல நான் கேட்டு வாங்கி பெற்று அவர் சொல்லிட்டாரு, 2 நாள்ல திருப்பி கொடுத்துடணுமா, இது மறுபதிப்பே இல்லாத நூல்னு சொல்லி கொடுத்தார். அதுல இருந்து ஒரு செய்திகளை எல்லாம் குறித்து வைத்து கொண்டு வந்து இதை நான் வகுப்புல நடத்த முடியாதுங்கிற ஒரே காரணத்தினால உங்ககிட்ட சொல்றேன். எவன் கேட்கறான் கிளாஸ்ல? அவன் என்ன சொல்றான்? இது சிலபஸுக்கு உண்டான்னு கேள்வி கேட்கறான். சரியா? அடுத்து கேட்கறான் சாய்ஸ்ல விட்டுறலாமான்னு 2வது கேள்வி கேட்கறான். அவன்கிட்ட ஏண்டா திருவாசகம் சாய்ஸ்ல விடுற கேள்வியாடா? உன் வாழ்க்கைக்கு உரியதுறாங்கிற நீ சாய்ஸ்ல விடலாமான்னு கேட்கிற. அதுக்கு மேல அதை நம்மளால சொல்ல முடியல. ஆனா திருவாசகத்தை உலகம் தன் சிகரத்தில் ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கு. உலகம், நான் இந்தியான்னு சொல்லல, தமிழ்நாடுன்னு சொல்ல, உலகம் தன் சிறையில் வைத்துக் கொண்டிருக்கிற ஒப்பற்ற ஒரு பக்தி நூல் திருவாசகம். அது எப்படின்னு கேட்கிறீங்க? ஒரு வரலாறு சொல்றேன் உங்களுக்கு. 1835 கணக்கு போட்டுக்குங்க, எவ்வளவு வருஷத்துக்கு முன்னால. 1835 வரையில ஆங்கிலேயர்கள் காலத்துல ஒரு சட்டம் இருந்தது நம்ம நாட்டுல. என்ன சட்டம்னா, எந்த நூலை அச்சிடுவதாக இருந்தாலும் அது ஆங்கிலத்தில் தான் இருக்க வேண்டும். 2வது, அது பெரும்பாலும் கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்த நூலாகத்தான் இருக்க வேண்டும். இதெல்லாம் நான் சொல்றது வரலாறு. இந்த காலகட்டத்துல நம்ம மக்கள் அச்சு எந்திரம் நம்மிடத்தில் வந்தும், அச்சடிக்க தகுந்த நூல்கள் இருந்தும், அச்சடிப்பதற்குரிய பொருளாதாரம் நம்மிடத்தில் இருந்தும் நம்மளால புத்தகம் போட முடியல. காரணம் சட்டம். நமக்கு தெரியும், தரங்கம்பாடியில முதலாக அச்சு எந்திரம் இறங்குச்சு. முதல்ல நம்ம ஊருக்கு தான் வந்தது. இந்தியாவிலேயே முதலாக தமிழ்ல தான் அச்சு புத்தகம் வெளிவந்தது. அதன் பெயர் தம்பிரான் வணக்கம். அது கிறிஸ்தவர்களாலே அச்சடிக்கப்பட்ட புத்தகம். இதெல்லாம் நாம படிக்கிறோம், இலக்கிய வரலாறுகள்லாம் படிக்கிறோம். அப்ப ஏன் தமிழ்ல குறிப்பாக நம்முடைய தமிழ் பக்தி இலக்கியங்கள் எதுவுமே இல்லையா, அச்சடிக்கப்படலையான்னு நமக்கு ஒரு கேள்வி எழும். அதற்குத்தான் விடை
1835 வரைக்கும் இந்த ஆக்ட், இந்த சட்டம் இருக்குது. இந்த காலகட்டத்துல சார்லஸ் மெட்காஃப் அப்படின்னு ஒரு ஆங்கிலேயர், அவர் இந்த சட்டத்தை பார்த்து கொதித்து எழுகிறார். அது எப்படி அவன் சொந்த மொழியில ஒரு புத்தகத்தை போடக்கூடாதுங்கிறீங்க? அவன் சொந்தமா வழிபடுகிற ஒரு கடவுளை பத்தி அவன் புத்தகம் போடக்கூடாதா? யாரு கேட்கிறார்? ஆங்கிலேயன் கேட்கிறான். சார்லஸ் மெட்காஃப்னு அவர் பேரு. தர்மபுர ஆதீனம் முன்னுரையில எழுதுகிறது. இந்த சார்லஸ் மெட்காஃப் தான் முதலாக கவர்னர் ஜெனரலா வர்றாரு தமிழ்நாட்டுல. வந்த பிறகு அவர் முதலாக ரத்து செய்த சட்டம், இந்த கிறிஸ்தவர்கள் மட்டுமே கிறிஸ்தவ சமயத்தில் ஆங்கில மொழியில் புத்தகங்களை அச்சிடலாம், மற்றவர்கள் அச்சிட முடியாது என்பதை ரத்து செய்து யார் வேண்டுமென்றாலும் அவர்கள் தாய்மொழியில் அவர்களுடைய கடவுள் வழிபாட்டை புத்தகமாக வெளியிடலாம் என்று முதலாக சார்லஸ் கொண்டு வருகிறார். அந்த சார்லஸ் மெட்காஃப் கொண்டு வரப்போகிறார் என்பதை முன்னமேயே அறிந்து கொண்டார் ஒருத்தர். அவர் யாரு தெரியுமா? அவர்தான் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் என்பவர். அவர் முயற்சி எடுக்கிறார். எப்படி தெரியுமா? 2 மாதங்களுக்கு பிறகு இப்படி ஒரு சட்டம் வரப்போகிறது. அந்த சட்டம் வந்துவிட்டால் முதலாக அச்சேரிய நூலான பெருமை திருவாசகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பணிகளை முன்கூட்டியே தொடங்கி அந்த நூலை அச்சு போத்து பிழைகளை எல்லாம் அகற்றி உரை இல்லாத காலத்தில் முதலாக திருவாசகத்தை 1835 கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் அச்சு வடிவத்திற்கு கொண்டு வர. அப்ப தமிழ நாம் பாராட்ட வேண்டிய, பெருமைப்பட வேண்டிய, எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய ஒரு நூல் திருவாசகம். இது பெருசு இல்ல. 2வது, அந்த காலத்துல இப்ப நீங்க வச்சிருக்கிறீங்க இல்லையா ஆன்மீகம் அப்படின்னு ஒரு அமைப்பு, ஆன்மீகத்தில் ஆனந்தம்னு ஒரு அமைப்பு. அது மாதிரி 1880களில் தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சின்ன அமைப்புகள் இருந்தன. பொருளாதார வசதி ரொம்ப கிடையாது. ஆனா அந்த மக்களுக்கு பக்தி இலக்கியம் பேசணும்னு ஒரு அமைப்பு. அந்த ஒவ்வொரு அமைப்பிலும் இருந்தவர்கள் இப்படி மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் பொழுது திருவாசகத்தை மலிவு விலையில் அல்ல, இலவசமாகவே அச்சிட்டு எல்லாருக்கும் அந்த புத்தகத்தை கொடுத்து வீடுகள் தோறும் அன்னைக்கு திருவாசகம் இருந்தது. மன்னியுங்கள், இந்த அவையில் கேட்கிறேன், எத்தனை பேருடைய வீட்டில் திருவாசகம் இருக்கிறது? வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏதோ கொஞ்சமாவது மழை பெய்யுதுன்னா உங்களாலதான். நான் கால் வச்சதுன்னாரு. அவ்வளவு சிறப்பு இருக்குதுங்க அந்த நூல்ல. 3வது விஷயம், சீகன் பால் கையர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர்தான் தரகம்பாடியில அது முதல்ல அச்சுக்கூடத்தை ஏற்படுத்தி எல்லா பணிகளையும் செய்கிறவர். அவர் ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்துக்கு பேர் என்ன தெரியுமா? தென்னிந்திய கடவுளர்களின் வம்சாவளி. ஆங்கிலத்தில் எழுதினார், தமிழ்ல நான் மொழிபெயர்ப்பு சொல்றேன். The Genealogy of South Indian Gods. அந்த புத்தகத்துக்கு பேரு The Genealogy of South Indian Gods, தென்னிந்திய கடவுளர்களின் வம்சாவளி என்று ஒரு புத்தகம் எழுதுறார். அந்த புத்தகத்துல அவர் 2 நூல்களை குறிப்பிடுகிறார். பெரியோர்களே, நாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு செய்தி. எழுதுகிறவர், குறிப்பிடுகிறவர் ஆங்கிலேயர். அவருடைய தாய் மொழி வேறு, அவருடைய தாய் சமயம் வேறு, தாய் மண் வேறு, அவருடைய தாய் இனம் வேறு. நான் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் கவனமாக குறித்துக் கொள்ளுங்கள். அவர் எழுதுகிறார் 2 நூல்களை. உலகத்திலேயே கடவுளை இவ்வளவு உருகி 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 அனுபவித்து தான் அனுபவித்ததை வெளிப்படையாக அடுத்தவர்களுக்கு புரியுமாறு எழுதி வைத்த ஒரு பெரிய சிறந்த நூல் இருக்குமானால் இந்தியாவிலே தோன்றிய 2 நூல்களைத்தான் நான் குறிப்பிடுவேன் என்கிறார். அதிலே ஒன்று துளசிதாசர் எழுதிய ராமாயணம், 2வது மணிவாசக பெருந்தகை எழுதிய திருவாசகம்.
இந்த ரெண்டு நூலும் கடவுளை அனுபவித்த அடியார்கள் எழுதின மாதிரி உலகத்தில் எந்த சமயத்திலும் எந்த மொழியிலும் நூல் இல்லை. இத தமிழன் சொல்லலங்க, இந்தியன் சொல்லலங்க, சீகன் பால் ஐயர் சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டு இந்த குறிப்ப திருவாசகத்தை பத்தி ஜெர்மன் மொழியில் இருக்கக்கூடிய நூல்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்துகிறார். அதனால முதலாக உலக நாடுகளுக்கு திருவாசகம் போனது சீகன் பால் கையர் என்ற கிறிஸ்தவரால் ஜெர்மன் மொழிக்கு முதல்ல திருவாசகம் போச்சு. அதற்கு பிறகு ஜியு போப்பு மொழிபெயர்க்க வருகிறார். பெரியோர்களே, பெரிய பெரிய வரலாறுகளும் அதிசயங்களும் நடந்த புனித மண்ணுங்க இந்த மண்ணு. இந்த மண்ணை தொட்டு கண்ணில் ஒத்தி கொண்டவர்கள் உண்டு, வெளிநாட்டவர்கள். நான் நம்ம ஊருக்காரங்களை சொல்ல, அவனுக்கு அவன் ஒரு மண்ணு பெருத்து எடுத்து ஒத்திக்குவான். ஆனா ஜியு போப் நாம் வழிபட வேண்டியவர், கிறிஸ்தவ சமயத்தை சார்ந்தவர். கிறிஸ்தவ சமயத்தை பரப்புவதற்காக இங்கிலாந்துல இருந்து அனுப்பி வைக்கப்பட்டவர். இங்க வர்றாரு. வந்து இறங்கின உடனே தமிழ்நாட்டுல அவரு சமயத்தை பரப்பணும், கிறிஸ்தவ சமயத்தை. இப்ப சமயத்தை பாமர மக்கள்கிட்ட கொண்டு போகணும்னா விஷயம் என்ன இருக்கணும்? மொழி. அவர் பேசுறத அடுத்தவங்களுக்கு புரியணும், அவங்க பேசுறத அவருக்கு புரியணும். அப்ப முதல்ல அவருக்கு தமிழ் தெரியுது. அப்ப அவர் என்ன செய்யறாரு? தமிழ் கற்றுக்கொள்வதற்காக தமிழறிஞர்களுடைய வீடுகளை நாடி செல்லுகிறார் ஜியு போப். அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடம் கிடையாது, சொல்லிக் கொடுப்பதற்கு நிறுவனம் கிடையாது, திண்ணை பள்ளிக்கூடங்கள் தான். பெரிய பெரிய அறிஞர்களுடைய திண்ணை வீட்டிலே போய் உட்கார்ந்து கொண்டு அவர் எப்பொழுது ஓய்வாக இருக்கிறாரோ அவரிடத்திலே இருந்து அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஜியு போப் முதலாக தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்காக படிக்க தொடங்கிய நூல் திருவாசகம். அப்ப பாருங்க, முதல் நூலே அவருக்கு திருவாசகத்தை எடுத்து கொடுக்கிறாங்க, படிக்க ஆரம்பிக்கிறார். படிக்க 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 அவர் கண்களிலே இருந்து நீர் வழிகிறது, அவர் ஊன் உருகுகிறது, உயிர் உருகுகிறது. சிவனை கும்பிடுறவர் இல்ல, தாய்மொழி தமிழ் அல்ல, தமிழை படித்துக் கொண்டு பிறகு திருவாசகத்தை படிக்க ஆரம்பித்தார். அவரு ஒரு குறிப்பிட்ட காலம் இந்தியாவில் இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. பிறகு ஆங்கிலேய அரசு அவரை அழைக்கிறது, புறப்பட்டு போறார். போயிட்டு அங்கிருந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு கடிதம் எழுதுகிறார். அந்த கடிதம் தான் அவ்வளவு உயர்ந்ததுங்க. அந்த கடிதத்தில் ஐயர் அவர்களே வணக்கம்னு போட்டுட்டு, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களே வணக்கம்னு போட்டுட்டு 2 வரி எழுதுறாரு. அந்த 2 வரி கடிதமும் கண்ணீர் வடித்து, அந்த கண்ணீர் துளிகள் கடிதத்தில் பட்டு அந்த 2 வரியும் கசிந்து காணாமல் போயிருக்கு. பிறகு அந்த கடிதத்தை எழுதி முடிக்கிறார். முடிக்கும் பொழுது போப்பு எழுதுகிறார், அதுதான் பெரியோர்களை பாராட்ட வேண்டும். நான் தொடக்கத்தில் இந்த கடிதத்தை எழுத தொடங்கியவுடன் திருவாசகத்தை உள்ளத்தில் நினைத்தேன். இறைவனை இதைவிட அணுக்கமாக கொண்டு வருகிற நூல் எனக்கு தெரியவில்லை. ஆகவே திருவாசகத்தை நினைத்தவுடன் என் கண்களில் இருந்து நீர் பெருகியது. அப்படி பெருகிய தண்ணீர் நான் எழுதிய காகிதத்தில் படிந்து எழுத்துக்களை அழித்தது. நான் நினைத்தால் அந்த காகிதத்தை தூக்கி போட்டுவிட்டு வேறொரு காகிதத்தை எடுத்து கடிதத்தை எழுதி இருக்கலாம். ஆனால் நான் அப்படி செய்யவில்லை. ஏன் தெரியுமா? அதுதான் திருவாசகத்திற்கு நான் வடித்த 2 கண்ணீர் சொட்டு காணிக்கை. அது பதிவு செய்யப்பட வேண்டும், ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அதே கடிதத்தில், அதே தாளில் என் கடிதத்தை எழுதி முடித்தேன்னு சொல்றேன். அப்ப ஒரு வெளி மாநிலத்தவர், ஒரு வெளிநாட்டவர், அவர் உள்ளத்தை உருக்குது. நம்மளை ஏன் உருக்கல? நாம ஏன் படிக்கல? நாம ஏன் அந்த சிந்தனைக்கு போகல? அந்த அவ்வளவு உயர்ந்த நூல் என்று பெருமையோடு சொல்லுவோம். அந்த திருவாசகத்தில் என்னடா சிறப்பு அப்படி இருக்குதுன்னா, மொத்தம் 51 தலைப்பு இருக்கு. வீட்டுல போய் அவசியம் நூல்களை படியுங்கள். 51 தலைப்பு, 649 பாடல்களை கொண்டது.
முதல்ல சிவபுராணம். முதல்ல எடுத்த உடனே சிவபுராணத்தை தான் சொல்லுது. நம சிவாய. இந்த 5 எழுத்துக்களும் மந்திரங்கள். அது பெயர் அல்ல, மந்திரம். அந்த நகரத்தை இப்படி உச்சரிக்க வேண்டும் என்று இருக்கிறது. மகரம் என்றால் ஒடுக்கம், சி என்றால் மங்களம், வ ய ய என்பது பாதம், இறைவனுடைய திருவடி. ஒவ்வொரு எழுத்தும் 1000 அர்த்தத்தை கொண்டது அந்த நம சிவாய என்ற சொல். நமச்சிவாய மந்திரம், நாதந்தாள் மந்திரம், உமாபதி மந்திரம், உலகாளும் மந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். ஒவ்வொரு வார்த்தை மயிலையில் அருள்மிகு கபாலீஸ்வரன், மதுரையில் விளையாடும் சுந்தரேசன், கையிலை சிதம்பரத்தில் நடராஜன், காசி கங்கையிலே விஸ்வநாதன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். அந்த பீஜ மந்திரத்தை முதல் எழுத்தாக வைத்துக் கொண்டு தொடங்குகிறது திருவாசகம். சிவபுராணம் எப்படி தொடங்குது? நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. எடுத்த உடனே இறைவனுடைய திருவடி தாமரைகளை வணங்குவது. அது ஏதோ திருவடி தாமரை வணங்குதுன்னா பெரிய விஷயம் இல்லையான்னு நினைக்காதீங்க. சரணாகதி. இறைவனிடத்தில் முழுமையாக உன்னை எப்பொழுது ஒப்படைக்கிறாயோ அப்பொழுதுதான் அவனுடைய அருளுக்கு பாத்திரமாகிற தகுதி உனக்கு கிடைக்கும். நம்பிக்கை. நம்பிக்கை என்ற நார் மட்டும் என் கையில் இருந்து விட்டால் முதிர்ந்து போன ஒவ்வொரு மலரும் வந்து ஒட்டி கொள்ளும்னு வைரமுத்து எழுதுறாரு. அவர் எதை நம்பிக்கைங்கிறாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்பிக்கை என்பது இறைவன் மேல் வைப்பது. நமக்கு இருக்குதா? அது கடவுளையே நாம சோதிப்போம். அவர் என்ன நம்மளை சோதிக்கிறது? நாம கடவுளை சோதிப்போம். 6 சஷ்டி விரதம் இருந்தா வயிற்றுல புள்ள உண்டாகும் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. ஒரு அம்மா விரதம் இருந்துச்சு, 2வது விரதம் இருந்துச்சு, அப்புறம் நிறுத்திச்சு. என்னம்மா 6? அந்த அம்மா சொல்லுது, அம்மா 6 சஷ்டி விரதம் இருந்தா புள்ள பிறக்கும்னு சொன்னாங்க. நான் 2 இருந்துட்டேன், ஒரு புள்ள பூச்சி இப்போ உற்பத்தி ஆனாதானே நான் 6வது முடிக்கும் போது புள்ள பிறக்கும். உடனே எங்கான நிறுத்திட்டேங்குது. அது எப்படி கணக்கு போடுது? இந்த கணக்கா? பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு, பொன்னும் பொருளும் மூட்டை கட்டி போட்டு வச்சாரு. இவரு போன வருஷ மழைய நம்பி விதைச்சாரு. 8 கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. சில பேர் 3 கணக்கு வச்சிருக்கிறான். அது என்னடா 3 கணக்கு? ஊருக்கு 1 கணக்கு, பொண்டாட்டிக்கு 1 கணக்கு, தனக்கு 1 கணக்கு. இப்படி இருக்குது ஆளுங்க. 8 கணக்க மாத்தி மாத்தி எழுதி வச்சாரு. ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை, போய் விழுந்தாரு. அதான் இன்னைக்கு உலகம், அதான் இன்னைக்கு நிலைமையா. அப்ப இறைவன் போட்ட கணக்குன்னு ஒண்ணு இருக்குதே. மூட்டை கட்டி 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 வீட்டுல வச்சிருக்கிறீங்களே, அது மேலே படுத்து தூங்குறீங்க. கடைசியில என்ன நிலவரம் ஆகும்? அப்படி இறை சிந்தனையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுவதற்கு திருவாசகம் அவ்வளவு ஊனையும் உருவையும் உருக்குச்சுன்னா, இறைவனிடத்தில் நம்பிக்கையோடு சரணாகதி அடையுங்கள். நம்பாம இருந்தா, நம்பினவனுக்கு நடராஜா, நம்பாதவனுக்கு யமராஜான்னு ஒரு பழமொழி உண்டு. நம்பினவனுக்கு நடராஜன், நம்பாதவனுக்கு யமராஜா. நமக்கு நம்பிக்கையே இல்லை. ஒரு காலை தன்னம்பிக்கையிலும் மறுகாலை கடவுள் நம்பிக்கையிலும் வைக்கிறவன் தான் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும். நம்ம பிள்ளைங்கள்ட்ட இல்லையே. ஆகவேதான் சொன்னார், நாதன் தாழ் வாழ்க.
இந்த ஜியு போப்ப உருக்குன வரி எது தெரியுமா? இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த வரி அவரால் படிக்க முடியலையாங்க. கை நடுங்குது, உடல் நடுங்குது, உயிர் நடுங்குது, உணர்வோடு ஒன்றிட்டார். ஆங்கிலேய அரசு போப்ப கூப்பிட்டு கேட்டுச்சு, உன்னை எதுக்குடா அனுப்பிச்சேன் தமிழ்நாட்டுக்கு? இல்லை உனக்கு என்ன வேலை தமிழ்நாட்டில் சொல்லி அனுப்பிச்சேன்? கிறிஸ்தவ சமயத்தை பரப்ப சொன்னேன். நீ என்னையா வேலை பண்ணிட்டு வந்திருக்கிற? அங்க போய் திருவாசகத்தை மொழிபெயர்க்கிறேன்னு வேலையை ஆரம்பிச்சிருக்கிற, சரியா? அந்த நாட்டில் இருக்கிற ஒருத்தன் கேஸ் போட்டான். நம்ம ஊர்ல எதா இருந்தாலும் இங்கதான் கேஸ் போடுவாங்கன்னு நினைச்சேன். எல்லா நாட்டிலையும் மக்கள் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. கேஸ் போட்டான். இவர் போய் சொன்ன வேலையை செய்யாம வேற வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அப்படி. சரின்னு வழக்கு மன்றத்துக்கு வழக்கு வருது. நீதிபதி விசாரிக்கிறாரு. உன்னை மதம் பரப்புவதற்காக இந்தியாவுக்கு அனுப்பினால் நீ அங்கு சென்று தமிழ் நூல்களை எல்லாம் படித்து அதையெல்லாம் மொழிபெயர்க்கிற வேலையை செஞ்சிருக்கிற. அவர் திருவாசகத்தை மட்டும் மொழிபெயர்க்கல, திருக்குறளை மொழிபெயர்த்திருக்கிறாரு. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு கேட்டு தண்டனை கொடுக்க போறாரு. அந்த நேரத்துல போப்பு சொன்னாராம், ஐயா மயிலாட், நீங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன். ஆனா என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன, நான் மொழிபெயர்த்ததுதான் குற்றம் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நான் மொழிபெயர்த்த அந்த திருவாசகத்தை தயவு செய்து நீங்கள் படித்து முடித்து விட்டு எனக்கு தண்டனை வழங்கும்படி தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். சரின்னாருங்க, சரின்னாரு நீதிபதி. படிச்சாரு. திருவாசக மொழிபெயர்ப்பு நூலை படித்தார் அந்த நீதிபதி. ஒரு வாரம் ஒத்தி வச்சிருந்தாங்க வழக்க. அடிச்சு முடிச்சிட்டு அவரை கூப்பிட்டு பாராட்டினார். அந்த ஒரு வார இடைவெளியில திருவாசகத்தை அவர் இன்னும் முழுமையா மொழிபெயர்க்கல, பாதி வேலை தான் முடிஞ்சிருக்குது. அந்த ஒரு வார இடைவெளியில அவர் வேலை பார்த்த பல்கலைக்கழகத்தினுடைய தலைவரோட உரையாடுகிறார். ஒரு இரவு நேரத்துல முற்றத்துல நின்று கொண்டு நிலாவை பார்த்து கொண்டு தன் கல்லூரி தலைவரோடு ஜியு போப்பு உரையாடுகிறார். அப்ப சொல்றாரு, திருவாசகத்தை நான் படிச்ச போது எவ்வளவு உணர்ந்தேன் தெரியுமான்னு கல்லூரி தலைவர். அப்ப கல்லூரி தலைவர் கேட்கிறாரு ஒரு கேள்வி, எப்ப பார்த்தாலும் திருவாசகம் மொழிபெயர்த்தேன், திருவாசகம் மொழிபெயர்த்தேன், முடிச்சிட்டியா அந்த வேலையான்னு கேட்டார். இல்லங்கய்யா, இன்னும் கொஞ்சம் பாதி இருக்குது. ஒண்ணு பண்ணு, முதல்ல முழுசா நீ அதை மொழிபெயர்த்து முடி அப்படின்னு. அப்ப ஜியு போப்பு சொன்னாரா, திருவாசகம் முழுவதையும் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் அதற்கு காலம் ரொம்ப ஆகும். அதுவரையில் என் உடம்பில் உயிர் இருக்குமா, என் வாழ்நாள் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லைன்னாரு. அப்ப கல்லூரி தலைவர் சொல்லுகிறார், ஒரு பெரிய நல்ல பணியை செய்ய வேண்டும் என்று நீ ஈடுபட்டு விட்டால் உன்னுடைய ஆயுள் தானாகவே நீளும் என்பதை மறந்து விடாதே என்ன. அந்த உணர்வு நமக்கு இருக்கு. நாம ஒரு நல்ல பணியில், சமுதாய பணியில், அறப்பணியில் ஈடுபட்டு இருக்கும் பொழுது ஆண்டவன் கூட கொஞ்சம் வெயிட் பண்ணி, பரவாயில்ல அந்த வேலை முடிச்ச பிறகு உன்னை கூப்பிட்டுக்கிறேன்னு அப்படி சொல்லி அனுப்புறாருயா. அவ்வளவு சிறந்த நூல். அதற்கு பிறகு நீதிபதி சொல்லுகிறார், இவ்வளவு அற்புதமான நூலை மொழிபெயர்த்து தந்து நம்முடைய மண்ணுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார், ஆகவே அவரை விடுதலை செய்கிறேன்ட்டார். தண்டனை கிடைக்கல. அப்படிப்பட்ட சிறந்த நூல் அந்த ஜியு போப் மொழிபெயர்த்து தந்த சிறப்பு வாய்ந்தது அந்த திருவாசகம். அந்த திருவாசகத்தில் இருக்கிற 51 தலைப்பு, 649 பாடல்கள். முதல்லயே சொன்ன சிவபுராணம் வீடுகள் தோறும் ஒலிக்க வேண்டியது. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கொடுமையா, செத்தவன் வீட்டுலதான் சிவபுராணம் சொல்லணுங்கிறாங்க. யாராவது இறந்து போயிட்டாங்கன்னா கூப்பிடு கூப்பிடு சிவபுராணம் சொல்லலாம். அடப்பாவி, அது வாழ்வதற்குரிய நூலு. சரி, அவன் செத்து போனவன் காதுல நீ சொல்ற சிவபுராணம் விழ போகுதா? உசுரோட இருக்கும்போது அவனை சொல்ல வச்சிருந்தாலாவது போய் தொலையுதுங்களாம். செத்த பிறகு என்ன நீ சிவபுராணம் படிக்கிறது? ஆளுக பூரா எது புதையல், எது அருமை, எது தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கான். வேடிக்கையா நாங்க கதை சொல்லுவோம், காசு காசு காசு, எப்படியாவது சம்பாதிச்சிடணும்.
ஒரு ஊரு, காட்டு வழி ஊரு, காட்டோட வாசல்ல ஒரு முனிவர் உட்கார்ந்து இருக்கிறார். அந்த காட்டுக்குள்ள யாராவது போனா தடுத்து நிறுத்திடுவார். போகாதீர்கள், அங்கே ஆட்கொல்லி இருக்கிறது, ஆட்கொல்லி இருக்கிறதுன்னு. அது என்னையா ஆட்கொல்லி? ஒரு 4 திருடம் பார்த்தான். என்னமோ ஆட்கொல்லி ஆட்கொல்லிங்கிறாரு, வாடா என்னதான் உள்ள இருக்குதுன்னு பார்ப்போம். உள்ள போனானுங்க. கொஞ்ச தூரம் நடந்தானுங்க. ஒரு பெரிய மேடு வந்தது. டேய், நான் நினைக்கிறேன் இதுக்குள்ள ஒரு பெரிய தங்க புதையல் இருக்குது, அதான் அந்த ஆள் உள்ள எவனாவது போனா அள்ளிட்டு போயிடுவான்னு வெளியில உட்காந்து ஆட்கொல்லி இருக்குது, போகாத போகாதங்கிறான் அப்படின்னு 4 பேரும் தோண்டுவ மாட்டாங்க. தோன்றான்னா 4 பக்கம் டங்கு டங்குன்னு உதச்சானுங்க. பாதி தோண்டானுங்க. ஒரு பெரிய பொட்டி, சொன்னேல்ல புதையல் இருக்கும்னு. சரி தோன்றா, தோண்டிக்கிட்டே இருந்தான். உச்சி பொழுது, மயக்கம் வருது, பசி வயித்த கிள்ளுது, கொண்டு தள்ளுது. 2 பேரும் சொல்றான், டேய் இந்த பத்திரமா நாங்க பாத்துக்கிறோம், நீ ஊருக்குள்ள போய் கொஞ்சம் சோறு வாங்கிட்டு வாடா, பசி காத அடைக்குது, போடா. 2 பேரும் சோறு வாங்க ஊருக்குள்ள போயிட்டான். 2 பேரும் இந்த பொட்டிய பாதுகாக்கிறான். இந்த பாதுகாத்துக்கிட்டு இருந்தவன் 2 பேத்துக்கு ஒரு குறுக்கு புத்தி. என்ன ஏண்டா, 4 பேர் அதை பங்கு போட்டா நமக்கு என்னடா வரப்போகுது, இப்ப என்னங்கிற கடடா, அந்த 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு நம்ம 2 பேரும் பங்கு போட்டுக்கலான்னா சரின்ட்டான். கூட இருந்தவன் சோறு வாங்க போனான்ல, அவங்க 2 பேர் பேசிட்டு போறான். ஏன் 4 பேர் பங்கு போட்டா என்னடா கிடைக்கும், நாம 2 பேரும் பங்கு போட்டுக்கோணும். ஏன் அவங்க 2 சும்மாறா, சாப்பாட்டுல விஷத்தை வச்சா வேலை முடியுது. சரின்னு இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு சாப்பாடு வாங்கி அதுல விஷத்தை வச்சு கொண்டு வந்துட்டானுங்க. இப்ப இவன் 2 பேரும் என்ன கணக்கு போட்டு வச்சிருக்கிறான், அவன் 2 பேர் வந்ததும் இந்த நோண்டிக்கிட்டு இருக்கிற கடப்பாறையை எடுத்து நங்குன்னு நடுமண்டையில போட்டு 2 பேர்த்தையும் க்ளோஸ் பண்ணிடலான்னு உட்கார்ந்து இருக்கிறான். அவன் வந்தானா அவனை எங்க பேச விட்டான், இவன் கடப்பாறை ஓங்கி அவன் தலையில போட்டான். சோறு கொண்டு வந்தவன் 2 பேரும் துடிச்சு விழுந்து செத்துட்டான். இப்ப இவன் 2 பேர் தான். பேசாம அந்த புதையலை எடுத்துட்டு போலாம்ல. அதுல ஒரு அறிவு ஜீவி, டே போகத்தான் போறோம், சாப்பாடை சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு போக வேண்டாம்னா முடிஞ்சு போச்சு. என்ன நடந்திருக்கும்னு தெரியும். இப்ப வெளியில உட்கார்ந்து முனிவர் சொன்னது சரியா போச்சா? உள்ள போகாத, ஆட்கொல்லி ஆட்கொல்லின்னாரு. எது ஆட்கொல்லி? பணம் தான் ஆட்கொல்லி. எப்படியா இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஒண்ண சமாதி ஆக்கிடுது. நம்ம கிட்ட இருக்கிற எது புதையல்னு தெரியலங்க, எதுன்னு தெரியல. கதி தரும் காஞ்சியில் ஏகம்பவாணன், கடவுர் திருத்தலத்தில் அமிர்த கடேஸ்வரன், கண்ணப்பன் கண் பார்த்த காலத்தியப்பன், கண்ணெற்றி கனல் கொண்ட அண்ணாமலையன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். திருவாசகத்தில் இருக்கக்கூடிய நீத்தல் விண்ணப்பம்னு ஒரு பகுதி இருக்குங்க. அவசியம் நம்ம படிக்க வேண்டிய பகுதி. என்ன? நான் செய்த வினையும், இனி செய்கின்ற வினையும், இனி செய்ய போகிற வினையும், எல்லா வினைகளையும் ஏற்று கட்சியே கம்பனே பொறுத்து கொள்வாய்னு முதல்ல அப்ளிகேஷன் போட கத்து கொடுத்தவரே மாணிக்கவாசகர். இவனுங்க அவர் போட்ட அப்ளிகேஷனையும் படிக்கல, இப்பவும் ஒழுங்கா அப்ளிகேஷன் எழுத தெரியல. விண்ணப்பம், அதுக்கு பேரே என்ன விண்ணப்பம்? நீத்தல் விண்ணப்பம். டெலிட்ங்கிறீங்கல்ல, இப்ப எதை எடுத்தாலும் டெலிட். கடவுள்கிட்ட விண்ணப்பம் போடுறாருங்க. நான் செஞ்சிருக்கிறேன், எதை செஞ்சிருக்கிறேன்? பாவம் தான் செஞ்சிருக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் டெலீட் பண்ணிடக்கூடாதா? நீத்து விடக்கூடாதா? பாவ கணக்கை ஏத்திக்கிட்டே போறீங்க, புண்ணிய கணக்கு குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துல பேலன்ஸ் சரியா இருந்தாலாவது பரவாயில்ல, ஏதோ 1 + -1 + 1 பாவம் ஏறிக்கிட்டே போகும். புண்ணியா மறந்து கூட செய்ய முடியாத சூழ்நிலைக்கு நாம போயிடுவோம். அதனால சொன்னார், இறைவா நீத்தல் விண்ணப்பம், என்னுடைய குறைகளை, நான் செய்த பிழைகளை நீ தயவு செய்து மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் எல்லா சமயத்தவர்களையும் ஈர்த்த விஷயம். நான் தவறு செய்தேன், என் தவறுகளை மன்னித்து ஏற்றுக்கொள் மன்றாடுகிறார்களே இன்றைக்கு மற்ற சமயத்தில் இருக்கிறவர்கள், வேறு நீத்தல் விண்ணப்பம்.
நான் செய்த பிழைகளை எல்லாம் நீத்து விட்டு என்னை ஏற்றுக்கொள் இறைவா என்று இறைவனிடத்திலே வேண்டுகோளை வைக்கிறார். அடுத்த ஒரு சிறப்பு, திருவாசகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலும் நாட்டுப்புற விளையாட்டுகள் நிறைய இருக்குதுங்க. எவனாவது விளையாடுகிற நேரத்துல கூட கடவுளை மனதுல வச்சுக்கிட்டு விளையாடணும்னு நினைப்பானா? கடவுள் விளையாடுவாரு, அது வேற விஷயம். அத திருவிளையாடல்னு சொல்றோம். ஆனா நீ விளையாடுகிற பொழுது கூட இறை சிந்தனையோடு விளையாட வேண்டும். இதுதான் நம் தமிழன் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம். நீங்க ஒன்னு யோசிச்சு பாருங்க, நம்முடைய பழந்தமிழர் விளையாட்டுக்கள் எல்லாமே ஒருத்தன் தொட்டு, ஒருத்தன் கை கோத்துக்கிட்டு, ஒருத்தன் கட்டி தழுவிக்கிட்டு, மண்ணுல விழுந்து பிறண்டு ஓடி ஆடி, இப்படித்தான் நம்முடைய விளையாட்டுகள் எல்லாம் இருக்கும். ஆனா வெளிநாட்டுக்கார கண்டுபிடிச்சுக்கிற விளையாட்டெல்லாம் பாருங்களேன். ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அடிப்பான், அவன் எங்கேயோ ஒரு பாலை தூக்கி போடுவான், அவன் நிழல் கூட இவன் மேல படாது, இவன் கை அவன் மேல படாது, அவன் அங்கேயே இருப்பான், இவன் இங்கே இருப்பான், பந்ததான் அடிச்சுக்கிட்டு இருப்பான். என்ன காரணம் தெரியுமா? ஒன்றே ஒன்றுதான். தமிழன் அடுத்தவனை கட்டி தழுவி பிறண்டு விளையாட்டுகளில் வைத்ததற்கு காரணம், விளையாட்டில் கூட தீண்டாமை இருக்க கூடாது என்ற சிந்தனை தமிழனுடைய சிந்தனை. அதனாலதான் நம்ம விளையாட்டுகளுக்கு அவ்வளவு சிறப்புங்க. விளையாடும் பொழுது நீ என்ன சாதி, நீ நம்ம ஆடா இன்னும் கேட்க மாட்டாங்க. எந்த வயதானாலும் விளையாடுகிற பொழுது ஒன்றாகி விடுகிறோமே, அது நம் சிந்தனை. அதனால சொன்னான், கடவுளிடத்திலே போய் நாட்டுப்புற விளையாட்டுக்களை கொண்டு வந்து மாணிக்க வாசகர் இறை சிந்தனையோடு வைத்தார். அதுக்கு பேரு திருச்சாழல், திருத்தெள்ளேனம். எத்தனை நாட்டுப்புற விளையாட்டு இருக்கு தெரியுமா? திருவாசகத்தை ஒரு 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 தலைப்பையா பார்த்து கொண்டே போ. அதுல திருச்சாழல்னு ஒரு பகுதி உண்டு, திரு அம்மானைன்னு ஒரு பகுதி உண்டு. அம்மானைனா ஊஞ்சலாடுவது, விளையாட்டுகள் விளையாடுவது, ஊசலாடுதல், இது எல்லாமே நாட்டுப்புறத்திலே பெண்கள் விளையாடுகிற விளையாட்டுகளில் எல்லாம் இறை சிந்தனையை கலந்து கொடுத்தார்கள். விளையாடுகிற பொழுது கூட அந்த உணர்வு இருக்கும். கல்லாங்கா விளையாடுறதுன்னு ஒண்ணு இருந்தது, அப்படிதான் சொல்லணும். இன்னைக்கு யாரும் விளையாடுறாங்களா? இன்னைக்கு எந்த பிள்ளையும் யாரையும் தொடர்றதில்லை, எல்லாம் வீடியோ கேம்ஸ். அதுல ஒரு பிள்ளை இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது விக்கி விக்கி அழுகுச்சு. நான் கூட திருந்திருச்சாக்கோன்னு நினைச்சேன். கிட்ட போய் பார்க்கிறேன், அது என்னமோ ஒருத்தன் தலையை சீவிக்கிட்டே போற ஒரு விளையாட்டா. அதுல 49 பேர் தலையை சீவனமா, இந்த பிள்ளை இடையில ஒருத்தரை விட்டுட்டு வந்துருச்சான், அதுக்கு அழுதுகிட்டு இருக்குது. ஒருத்தன் தலையை சீவலன்னு. ஏயா, ஒருத்தன் தலையை சீவலங்கிறதுக்கு இந்த பிள்ளை அழுகுது, அது ஒரு விளையாட்டுயா? எவ்வளவு கலாச்சார சீரழிவுங்க. வயதுக்கு மீறிய வார்த்தைகளை பேசுகிற படங்களை பிள்ளை பார்க்குது. இது வயசு என்ன? அந்த கார்ட்டூன் போடுறான், அதுல சிங்சாங்கிறான், சுங்சிங்கிறான். அதுல வரக்கூடிய வார்த்தைகளும் விஷயங்களும் அர்த்தங்களும் அந்த பிள்ளைக்கு கொஞ்சமாவது சம்பந்தமா இருக்குதா? ஏதாவது அறிவுக்கு வளர்க்குதா? பண்பாடு வளர்க்குதா? அன்னைக்கெல்லாம் ஒரு வீட்டுக்கு போனீங்கன்னா, ஒரு பெரியவர் ஒரு வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு, இல்ல வயசான அம்மா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஓடி வருவாங்க. இந்த அத்தை வந்திருக்காங்க பாரு அப்படிமா. அப்படியா அத்தையா? ஒரு 2 பேர் ஓடி வருவாங்க. இந்த பெரியம்மா வந்து இந்த வர இங்கே வருவாரு, அடுப்படியில இருந்து அம்மா வருவாங்க, கொல்ல பக்கத்துல இருந்து அப்பா வருவாரு, பேர பிள்ளைங்க எல்லாம் ஓடி வாங்க வாங்க வாங்க, என்ன வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்ன தீனி என்ன வாங்கிட்டு வந்திருக்க, உச்சி பிடுங்கி அவங்கள ஒரு வழி ஆக்கிடுவோம். இன்னைக்கு என்ன நடக்குது? யாராவது வீட்டுக்குள்ள வந்தா வாங்கன்னு கூப்பிடுறாங்களா? முதல்ல கூப்பிட ஆள் இருக்குதா? எல்லாம் தலையை குனிஞ்சுக்கிட்டு, திருடனே வந்தாலும் தெரியாது, அவனா வந்து கொஞ்ச நேரம் நின்றுட்டு எவ்வளவு நேரம்டா இந்த வீட்டுல நிக்கிறது அப்படின்ட்டு அவனா போனாதான் உண்டு. திருட வந்தது கூட தெரியாம நீங்க அப்படி இந்த 2 விரல் தான் எங்க போகுது வாழ்க்கை. இதுல செயற்கை நுண்ணறிவு வேற வந்தாச்சு. இன்னும் கொடுமை. பேசாத பொருள் எல்லாம் பேச நான் துணிந்தேன் மகாகவி பாரதி. இது பேசாததெல்லாம் இப்ப பேசுது. எது என்ன பேசுதுன்னே தெரியல. எவ்வளவு பெரிய பெரிய கொடுமையான சூழ்நிலையை நோக்கி நான் போகிறோம்.
இயற்கையை பேரிடர் என்கிறோம், செயற்கையை நுண்ணறிவு என்கிறோம். ரெண்டு கூடையும் பயணப்பட வேண்டிய சூழல். இந்த சூழல்ல பிள்ளைய நிறுத்தி நிதானிச்சு கொஞ்சமாவது யோசிக்க வைக்கணும்னா அவனை இது மாதிரி கூட்டத்துக்கு கூட்டிட்டு வரணும். வரமாட்டாங்க, நாம தான் கூட்டிட்டு வரணும். கஷ்டம்தான். கூப்பிட்ட உடனே வந்துருவாங்களா? உனக்கு வேற வேலை இல்லை, அங்க போன்னுவாங்க. எங்க ஐயா தான் அதை வேடிக்கையா சொல்லுவாரு. ஒரு ஆளு ராமாயணம் சொல்றாங்க நம்ம ஊர்ல, 30 நாள் ராமாயணம் தொடர் சொற்பொழிவு, போய் கேளுங்க போங்க, உங்க புத்தியாவது நல்லா வரட்டும் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி அனுப்பி விட்டா புருஷனை. போங்க கோயில்ல போய் கேட்டுவாங்க. அவர் என்ன பண்ணுவாரு? கோயிலுக்கு போவாரு, நல்லா தூணா பார்த்து சாஞ்சி உட்காந்துக்கிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு சக்கரை பொங்கல் நல்லபடியா ஒரு 30 நாளைக்கு ராத்திரி சோறு நல்லபடியா கிடைக்குதுறான்னு அதை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்து தூங்கிடுவாரு. 30 நாள் 30ஆவது நாள் பட்டாபிஷேகமும் முடிஞ்சு அந்த சொற்பொழிவுக்கு அதையும் முடிஞ்சுது. 31ஆவது நாள் வீட்டுல உட்கார்ந்துருக்கிறார். பொண்டாட்டி கேட்கிற, என்ன இன்னைக்கு போலையா? அடிப்போடி முடிஞ்சு போச்சு நேத்தோட. அப்படியா? எத்தனை நாள் போன? 30 நாளும் போனேன். உட்கார்ந்து கேட்டியா? கரெக்டா ஒரே தூணு, அந்த தூண்ல சாஞ்சிதான் கேட்பேன், இடத்த கூட மாத்த மாட்டேன். என்ன நினைச்சேன்? சரியான நேரத்துக்கு நான் போன பிறகுதான் மைக் செட்டுக்காரரே வருவாரு. அவர் எடுத்துட்டு போன பிறகுதான் வீட்டுக்கே வருவேன். அப்படியா? நம்ம வீட்டுக்கு எட்டாப்புல ஒரு குளம் இருக்கு பாருங்க. ஆமா, அந்த மூலையில ஒரு மூங்க கூட வச்சிருக்கிறேன், மூங்கில் கூட. மூங்கில் கூட எடுத்துக்கிட்டு போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. என்னது மூங்கில் கூடங்க? இந்த சாணி ஆடுறதுக்காக வச்சிருக்கேன் பாருங்க இந்த மூங்கில் கூட, அதை எடுத்து போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாங்க. சரி, இவ புண்ண தாங்க முடியாதுறாங்க, அவர் எடுத்துட்டு போறாரு. மூங்கில் கூடையை போய் தண்ணி எடுத்தா ஒரு சொட்டு நிக்குமாங்க அதுல? இவர் வர்றாரு, வரும்போதே ஒரு சொட்டு தண்ணி இல்லை. எங்கெங்க தண்ணி? அடி போடி, மூங்கில் கூடையில எப்படி நீ தண்ணி எடுத்துட்டு வருவேன்? வழியெல்லாம் இப்படிதான் இருந்தது. நீங்க 30 நாளும் போய் ராமாயணம் தூண்ல சாஞ்சி உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு வந்தது இந்த மூங்கில் கூடையில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்த லட்சணம் தான். அந்த அம்மா ஒரு தலைய சொரிஞ்சுக்கிட்டு 2 நிமிஷம் கழிச்சு சொன்னாரு, உண்மைதாண்டி, நீ சொன்னது கரெக்டு தான். மூங்கில் கூடையில தண்ணி எடுத்துக்கிட்டு வந்த மாதிரி தான் இருந்தது நான் 30 நாளும் கதை கேட்டுட்டு வந்தது. ஆனா ஒண்ணு கவனிச்சியா? என்ன? இவ்வளவு நாளா கேட்பாரற்று மூலையில கிடந்த மூங்கில் கூட அந்த தண்ணி எடுக்கிறதுக்காக போட்டு போட்டு முங்கி முங்கி எடுத்ததுல மூங்கில் கூட சுத்தமாச்சு பாத்தியா? அப்படிதாண்டி என் உள்ளமும் சுத்தமாச்சு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு வந்து உட்காரும் பொழுது ஒரு 1000 விஷயத்துல ஒரு 2 விஷயமாவது உள்ளுக்குள்ள போகாத? 2 விஷயம். அந்த 2 விஷயத்துல ஒரு விஷயமாவது வாழ்க்கையில பயன்படுத்த மாட்டோமா? நல்ல விஷயங்கள் வருவதற்கு காலதாமதம் ஆகத்தான் செய்யும். கெட்ட விஷயங்கள் மிக விரைவாக பரவிவிடும். நல்ல விஷயங்கள் காலதாமதம் ஆகத்தான் செய்யும். இன்னொன்னு, நல்ல விஷயங்களை உடனடியாக பாராட்டி விட வேண்டும், மறந்துடாதீங்க. இல்லைன்னா கெட்ட விஷயம் மிக விரைவாக வளர்ந்து விடும். நம்மகிட்ட இருக்கிற பெரிய கூட நல்லதை பாராட்டவே மாட்டோம். வீட்டிலேயே சமைச்சு போட்டா கூட என்ன சொல்லுவோம்? எப்படிங்க இருக்கு? இருக்கு, அவ்வளவுதான். அதனால் சொன்னார்கள், நல்ல விஷயங்களை பாராட்டுகிற மனநிலை. பிள்ளை விளையாடுகிற பொழுதே அந்த விளையாட்டுக்குள்ளேயே ஆன்மீக சிந்தனை. கல்லாங்கா விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டுங்க. திருவம்மானைன்னு தலைப்பு போட்டு திருவாசகத்துல போய் பாருங்க. 3 கல்லு மேல வச்சிருப்பா, அந்த 3 கல்ல மேல போட்டு பிடிப்பா, அப்புறம் கீழே இருக்கிற கல்ல அள்ளுவா, அப்புறம் அதுல ஒன்ன போட்டு பிடிப்பா. இந்த அம்மானை விளையாட்டு, கழங்காடுதல்னு சொல்லக்கூடிய இந்த விளையாட்டுக்களை ஒரு பெண் பாடுகிற பொழுதே சிவபெருமானுடைய பெருமைகளை சொல்லி 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 அந்த ஒரு கல்லு மேல போயிட்டு கீழே வர்றதுக்குள்ள அந்த பெருமை முடிவது போல அழகான பாட்டு. எதேதோ பாட்டை காதுல வாங்கிட்டு எதேதோ பிள்ளை செய்வே. இது மாதிரி பாடல்களை கத்துக் கொடுங்க. நம்முடைய மத்திய அரசு இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்னு ஒரு அமைப்பை இப்ப கொண்டு வந்திருக்கிறாங்க.
எல்லா கல்லூரிகளிலும் இந்த அமைப்பை இப்ப கட்டாயப்படுத்துறாங்க. இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், இந்திய அறிவுசால் மரபு. அதுல அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொரு இனத்திலும் ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களிடத்திலும் இருக்கிற அறிவுசால் சொத்துக்களை திரட்டுகிற பணியை செய்கிறார்கள். ஒரு வீட்டுக்குள்ளே அடுப்படியிலே இருக்கிற பெண் கற்களை மேலே போடுவதும் அந்த கற்களை புறங்கையிலே பிடிப்பதும் அதற்குள்ளாக கீழே இருக்கிற கற்களை அள்ளுவதுமாக விளையாடுவது வெறும் விளையாட்டல்ல. இந்த கல்லு மேல போயிட்டு கீழே வருவதற்கு ஆகுற நேரம், அதற்குள்ளாக கீழே இருக்கிற கற்களை கைகளிலே அள்ளுகிற திறம் மிகச்சிறந்த ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். அது மறந்துடாதீங்க. இன்னைக்கு கால்குலேஷன் போடுறீங்கல்ல, ஒரு கார் ஓட்டுறதுக்கு ஒரு கால்குலேஷன் வேணும் இல்ல? இந்த தூரத்தை என்னால் கடந்து விட முடியுமா என்று தெரியாமல் எவராது கார் ஓட்ட முடியுமா? எதிரிலே வருகிறவன், குறுக்க போகிறவன், தனக்கு முன்பு ஓட்டுகிறவன் எந்த வேகத்தில் போனால் கடக்க முடியும் என்று ஆண்கள் சாலையிலே கணக்கு போடுகிறார்கள். பெண்கள் வீட்டில அடுப்பங்கரையில இந்த கணக்கு தெரியாம அந்த விளையாட்டு விளையாட முடியாது. அந்த அறிவுசால் சொத்துரிமைகளை நாம் பதிவு செய்ய மறந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் போனா அந்த விளையாட்டை நம்ம பிள்ளைக்கு விளையாட தெரியாது. அப்படி ஒரு விளையாட்டு இருந்தது தெரியாது. வசந்த மாலை பந்தடித்தல்னு காப்பியங்கள்ல பார்க்கலாம். ஒரு பந்த கீழே அடிச்சா அது எவ்வளவு வேகத்தோடு மேல வரும். மேல 5 பந்துகளை போட்டு 2 பந்துகளை மட்டுமே கைகளில் வைத்துக் கொண்டு 3 பந்து வானத்திலே உலாவுகிற மாதிரியான அந்த சயின்ஸ் எங்கெங்க படிச்ச அந்த பெண்ணு? நம்முடைய அறிவுசால் மரபு. நம் பாட்டியும் பாட்டிக்கு பாட்டியான பூட்டியும் விளையாடிய விளையாட்டுக்கள் இன்னைக்கு இல்ல. ஆனால் மணிவாசக பெருந்தையே அதை பாட்டா மாத்துறாரு. திருவம்மானை என்ற அற்புதமான ஒரு பாடல். அந்த பாட்டை பாடிக்கொண்டு இந்த விளையாட்டை நீங்க கத்துக் கொடுக்கணும். அதனாலதான் திருவாசகத்துக்கு அவ்வளவு சிறப்பு. எப்படி சொல்றாரு? கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை. கல்லாமனத்து நீங்க சொல்ல போனா வீட்டுல போய் கல்ல மேல தூக்கி போட்டு முரங்கையில பிடிச்சு இந்த பாட்டை பாடி சேர்க்கணும். கல்லாமனத்து கடைப்பட்ட நாயேனை வல்லாளன் தென்னன் பெருந்துறையின் பிச்சேரி கல்லை பிசைந்து கணியாக்கி தன் கருணை வெள்ளத்து அழுத்திய விகிர்தனே விமலானி. அந்த பாட்டினுடைய ராக வேகமும் கைகளினுடைய ஓட்டமும் கற்களினுடைய ஆட்டமும் எல்லாம் ஒண்ணு கூடணும். அப்படிங்க தமிழர்களுடைய கலையோடு கலந்த ஆன்மீக உணர்வு. அன்னைக்கு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டாங்க? கடவுளோட கொண்டு போய் சேர்த்தாங்க. படிப்பா, கோயில்ல போய் படி. முதல்ல அக்ஷராபியாசம்னு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு எழுத்துக்களை முதலாக குழந்தைகளுக்கு கற்றுத்தருகிற பணி எங்க தொடங்குது? வீட்லயா? கோயில்ல. நெல்ல பரப்பி சரஸ்வதி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் உங்க பிள்ளை விரல பிடிச்சி எழுத்துக்களை சொல்லித் தருகிறீர்களே. காரணம், கடவுளோடு கல்வியை சேர்த்தால் அது வளமானதாக இருக்கும் என்ற காரணத்தினால அப்படி வச்ச கலைகள் அத்தனையும் கோயில்ல. சிலம்பாட்ட கலை உள்பட கத்துக்கிற இடம் எதுங்க? வில்லாற்றல் கலை, வாழ் கலை, குதிரை ஏற்றம், யானை ஏற்றம் அத்தனையும் கோயில் வளாகத்துல நடந்தது. நாட்டிய கலை, இசைக்கலை, நாடகம் ஏன் தெரியுமா? கலைகளை கடவுளோடு இணைத்து விட்டால் அதில் ஆபாசம் இருக்காது என்ற காரணத்தினால் சேர்த்தார்கள். இன்னைக்கு என்ன நடக்குது? எப்ப ஆன்மீகத்தில் இருந்தும் திருக்கோவில்களில் இருந்தும் கலைகளை பிரித்தீர்களோ கலைக்கூடங்கள் எல்லாம் ஆபாச கூடங்களாக போச்சு. நீங்க ஏன் அந்த காலத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் அது கூட சேர்த்தாங்க? ஏங்க துளசி ஒரு நாள்ல 24 மணி நேரத்தும் ஆக்சிஜனை மட்டுமே வெளியிடக்கூடிய ஒரு தாவரம் உலகத்திலேயே துளசி மட்டும்தான் இல்லையா? இந்த துளசிய சயின்ஸ்ல சொன்னா புரியாதுன்னு
அதை கொண்டு போய் இறை வழிபாட்டோடு சேர்த்து காலையில பொழுது விடிஞ்ச உடனே துளசி மாடத்தை விளக்கேத்து, துளசி செடியை சுத்தி வா, வீடுகள் தோறும் துளசி வையின்னு வச்சான். ஏன்னா கடவுளோடு சேர்த்தால் நீ செய்வாய், நீ அதை புனிதமாக கருதுவாய், நீ கருக விட மாட்டாய் துளசியை என்ற காரணம். அப்படி எல்லாத்தையும் கொண்டு போய் அதோடு சேர்த்து சேர்த்து வச்சாங்க. அதனால சிறப்பா இருந்தது. தேர் கொண்ட ஒற்றியூரில் மாணிக்க தியாகன். நம்ம கடவுளுக்கு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேரு. தேர் கொண்ட ஒற்றியூரில் மாணிக்க தியாகன், பாலூட்டும் சீர்காழியில் பிரம்மபுரீஸ்வரன், சீர்கொண்ட ஆரூரில் தியாகராஜன், சீர்கொண்ட ஆரூரில் தியாகராஜன், திருவானைக்காவிலே ஜம்புகேஸ்வரன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். மணிவாசகருடைய உள்ளத்தை தைத்த 2 ஆலயங்கள், 2 திருத்தலங்கள், 2 ஊருக்கு பெரிய பெருமை உண்டு. ஒன்று சிதம்பரம், இன்னொன்று திருப்பெருந்துறை. புதுக்கோட்டைக்கு பக்கத்துல ஆவுடையார் கோவில்னு இன்னைக்கு நாம சொல்றோம். சைவம் தாங்க கடவுளை 3 நிலைகளில் வழிபட்டது. ஒன்று உருவம், இன்னொன்று அருவம், மூன்றாவது அரு உருவம். இது என்னடா அரு உருவம்னா? உருவம் என்பது இறைவனுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பது. சிதம்பரத்துக்கு போறீங்க, நடராஜ பெருமானை தரிசிக்கிறீர்கள், அவர் உருவ வழிபாட்டுல இருக்கிறாரு. எங்கேயாவது நடராஜ பெருமானுடைய சடைமுடி ஒடுங்கி இருக்கிறதா பார்த்திருக்கீங்களா? விரிந்த சடை. இனிமே நடராஜ பெருமானுடைய வடிவம் அது போட்டோவா இருக்கலாம், சிலையா இருக்கலாம். கோயிலுக்கு போறீங்க, புத்தக அட்டையில பாக்குறீங்க, எங்கு பார்த்தாலும் அவருடைய சடை விரிந்த சடையாக இருக்கும். விரிசடையான் என்று பெயர். காரணம், அவன் சுற்றி சுற்றி இயங்கி ஆடிக்கொண்டே இருக்கிறான். அவன் ஆடுகிற காரணத்தினால் நாம் ஆடாமல் இருக்கும். அப்படி விரிந்த சடையை உடைய ஆண்டவனுக்கு ஒரு உருவத்தை கொடுத்திருக்கிறோம். அந்த நடராஜ பெருமானை வணங்குவதற்கு ஒரு முறை இருக்கிறது. போய் நின்றுட்டு அப்படியே சாமி, சில பேர் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிடுறத பார்த்து நமக்கு பயமா இருக்கும். எப்படி அங்க போய் சாமியை பார்த்துட்டு கண்ணை இறுக்கி முடிட்டு கடத்துல கட 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 கிடக்கு, பக்கத்துல நிக்கிறவங்க நிக்கவே முடியாது, அவங்களுக்கு ஒரு குத்து. அங்க சாமி கும்பிடுற முறை. நீ சாமிய இந்த வட்டாச்சாரியாரோ குறுக்கோட சூடம் காட்டுறாருல, எது காட்டுறாரு? அந்த கருவறை இருளறையில் இருக்கிறது. நீ உன் கண்ணை திறந்து மனசை ஒருமுகப்படுத்தி அந்த நேரத்துல இந்த பட்டு புடவை பரிசிச்சுட்டு லஞ்ச லாவண்யம் எல்லாத்தையும் மறந்துட்டு கடவுளை மட்டுமே நினைச்சு பார்க்கணுங்கிறதுக்காக அந்த விளக்க காட்டுறாரு. அந்த நேரம் பார்த்து கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு சில பேர் சாமி கும்பிடுறான். எதுக்குன்னு தெரியல. இப்ப கடவுளை கும்பிடுவதற்கு ஒரு முறை, அந்த நடராஜ பெருமானை வணங்குவதற்கு ஒரு முறை. மாற்றறியாத செழும் பசும் பொன்னே மாணிக்கமே சுடர் வண்ண கொழுந்தே கூற்றறியாத பெருந்தவர் உள்ள கோயிலிருந்த குணப்பெரும் குன்றே வேற்றறியாத சிற்றம்பல கனியே விச்சையில் வல்லவர் மெச்சும் விருந்தே சாற்றறியாத என் சாற்றும் களித்தாய் தனி நடராஜ என் சர்க்குருமணியே சர்க்குருமணியே. வள்ளல் பெருந்தகை வள்ளலார் அப்படி பாடினார். நடராஜ பெருமான அப்படி இடது கையில தொடங்கி வலது கைக்கு போய் உள்ளுக்குள்ள அபயஹஸ்தத்தை தரிசித்து வெளியில வந்து அவர் திருப்பாத கமலத்துல அவரை வணங்கி முடிக்கணும். இதுதான் முறை. இதுக்குதான் ஓம்னு பேர். இப்படி வணங்கினீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தானாவே ஓங்கிற வடிவத்துல வரும். அப்படியெல்லாம் பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கணும். இதுதான் உருவ வழிபாடு.
அந்த இறைவனுக்கு இவ்வளவு அழகான ஒரு வழிபாடு. இது உருவம். சரி, ரெண்டாவது என்ன? அருவம். சிதம்பரத்துக்கு போனா எல்லாரும் ஒரு விஷயம் சொல்லுவோம், சிதம்பர ரகசியம். அது என்னது? பல பேர் கேட்பது. அந்த இறைவனுடைய சன்னிதானத்துக்கு பக்கத்திலேயே ஒரு தெர மாதிரி ஜன்னல் மாதிரி போட்டிருப்பாங்க. அங்கதான் தீபாராதனையை காட்டுவாங்க. நாம் அதை தரிசனம் பண்ணி சிதம்பர ரகசியம்னு வர்றோம். அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லை. அதான் ரகசியம். ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணும் கிடையாது உள்ள. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அப்பு லிங்கம் எது? திருவானைக்கா. காற்றின் லிங்கம் எது? காளஹஸ்தி. நிலம் மண்ணாலான லிங்கம் எந்த ஊரு? 2 ஊரை சொல்றாங்க. அது இன்னும் முடிவான முடிவுக்கு வரல. சில பேர் திருவாரூரை சொல்றாங்க, சில பேர் காஞ்சிபுரத்தை சொல்றாங்க. மண்ணால் இறைவன் இருக்கிற இடம். தீயாக இருக்கிற இடம் சொல்லவே வேண்டாம், திருவண்ணாமலை. ஆகாய வடிவமாக இருக்கிற இடம் சிதம்பரம் நடராஜ பெருமான். ஆகாயம், ஸ்பேஸ், ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக சிதம்பர ரகசியத்துக்குள்ள ஒண்ணு இல்லைங்க. அது மட்டுமல்ல, இறைவன் அருவமானவன். கண்களால் காணுகிற வடிவத்திலும் உருவத்திலும் அப்பாற்பட்டவன் என்பதை உணர்த்துவதற்காக அங்கு ஒன்றும் இல்லாத சிதம்பர ரகசியத்தை வைத்தார்கள். அப்ப உருவமா இருக்கிற நடராஜ பெருமான், அருவமா இருக்கிற சிதம்பர ரகசியம் ஆச்சா. மூணாவது அரு உருவம். இது என்னன்னா, இந்த வரும் ஆனா வராதுங்கிற அந்த மாதிரி அர்த்தம்லாம் நீங்க எடுத்துக்க கூடாது. அம்மா பையன் உடனே அரு உருவம்னா அருவமாவும் இருக்கும், உருவமாவும் இருக்கும், இல்லாம இருக்கிறா. அரு உருவம்னா குறிப்பிட்ட உருவம் இல்லாமல் ஆனாலும் ஒரு உருவத்திலே இருக்கும். அது என்னன்னா, அதுதான் லிங்க வடிவம். நீங்க லிங்கத்தை உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனா லிங்கத்தை உருவம் என்றும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆக உருவடிவாக இருக்கிற நடராஜ பெருமான், அருவடிவாக இருக்கிற சிதம்பர ரகசியம். சிதம்பரத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க மூலவர் திருமூலநாதர் உள்ள எழுந்தருளி இருப்பார் சிவலிங்க வடிவத்துல. அவர் அரு உருவம். உருவம், அருவம், அரு உருவம் மூன்றும் இருக்கிற இடம் சிதம்பரம். அந்த சிதம்பரத்தை வணங்கினாரு மாணிக்கவாசகர். இத எல்லா சமயத்துக்காரங்களும் ஒத்துக்கலாம். கடவுள் உருவமற்றவர் என்று சொல்லுகிற இஸ்லாமியர்களுக்கும் இந்த சிதம்பர ரகசியம் உள்ள ஒண்ணு இல்லைங்கிற வணங்குற முறை, கடவுளுக்கு வடிவம் கொடுத்து வழிபடுகிற நம்முடைய முறை, கடவுளை சிலுவை வடிவத்திலே வணங்குகிற அருவுருவமாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு உரிய முறை, அத்தனையும் இணைந்து உருவம், அருவம், அருவுருவமாக இறைவனை கொண்டு நிறுத்தியது சிதம்பரம். ஆகவேதான் அந்த சிதம்பரத்தை வணங்குவதை தன் வாழ்நாளில் மிக பெரும் பாக்கியமாக மணிவாசக பெருந்தகை கருதினார். சரி, ஒரு ஆலயம் பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு ஆலயம் தான் திருப்பெருந்துறை. ஆவுடையார் கோவில்னா தான் பல பேருக்கு புரியும். அந்த ஆவுடையார் கோயில்ல கருவறையில போய் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு பேரு ஆத்மலிங்கம்னு பேரு. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளா அணிவிளக்கேன்னா, இந்த உள்ளம், இந்த ஆத்மாவுக்கு வடிவம் கொடுக்க முடியுமா? இல்ல. ஆத்மா என்பது உருவமற்றது. அந்த உருவமற்ற ஆத்மாவை கொண்டு வந்து ஒரு உயிர் உடம்புக்குள்ள வச்சீங்கன்னா தான் அதுக்கு உருவம். அப்ப ஆத்மநாத சுவாமியாக கருவறையிலே ஒரு வெற்றி இடமாக இன்றைக்கும் வழிபட தகுந்த, வணங்க தகுந்த இடம் அருவமாக திருப்பெருந்துறை விளங்குகிறது. சரி, அருவம் இருக்குது. அங்க எது அரு உருவம்? அதே கோயில்ல அம்பாள் சன்னதி தனியா இருக்குது. நம்மகிட்ட பெரிய குறை, தப்பி தவறி சிவபெருமான் பேராவது நமக்கு தெரிஞ்சிருந்து, அந்த ஊர்ல இருக்கிற சிவங்கோயில் பேரு சிவபெருமான் பேராவது தெரியுது. பாவம் எங்க அம்மா உமையம்மை என்ன பாவம் பண்ணான்னு தெரியல, அவ பேரு பலருக்கு தெரிவதே இல்லை. போய் ஒரு சர்வே எடுங்க நாளைக்கு. எல்லாத்துக்கும் இப்ப டேட்டா சயின்ஸுங்கிறான், டேட்டா பேஸுங்கிறான். எத்தனை பேருக்கு சிவபெருமான் பேரு தெரியுது,
அந்த ஊர்ல இருக்கிற அம்பாள் பேரு எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு ஒரு கணக்கெடுங்க. தெரியாது. மட்டுவார் குழலி எங்க ஊர் அம்பாள் பேரு ஒருத்தருக்கும் தெரியாது. எல்லாருக்கும் தாய்மானவரை தெரியுது, மட்டுவார் குழலிய தெரியல. ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சிபுரத்துல தெரியுது, அம்பாள் பேர் என்ன? ஏலவார் குழலி. இவ மட்டுவார் குழலி, அவ ஏலவார் குழலி. உண்ணாமுலை அம்மன் சமேத அண்ணாமலையேஸ்வரர் அப்படித்தானே சொல்லி பழகிறோம். காமாட்சி சமேத வள்ளீஸ்வரா, மங்களாம்பிகா சமேத ஆதிகும்பேஸ்வரா, பெரிய நாயகி சமேத பிரகதீஸ்வரா, கற்பகாம்பா சமேத கபாலீஸ்வரா, தையல் நாயகி சமேத வைத்தியநாதா. ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற அம்பாள் தாயார் பெயரை முதல்ல சொல்லி அதுக்கு பிறகு ஈசன் பேரை சொல்லணும். பிள்ளைகளுக்கு தெரியும். அன்னைக்கெல்லாம் ஒரு ஊர்ல குழந்தை பிறந்தா அங்க இருக்கிற சிவலிங்கம் ஈஸ்வரன் பேரை அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பேர் வைப்பாங்க. பெண் பிள்ளையாக இருந்தா உமையம்மையின் பேர் அந்த ஊர்ல இருப்பாங்க. ஒரு ஊருக்கு போனீங்கன்னா திருவாரூர்ல வீடுகள் தோறும் தியாகராசன் பேர் இருக்கும். அந்த வீட்டுல அந்த ஊர்ல குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுறாங்கல்ல, இந்த பெரியவங்க யாராவது இருந்தா கேட்டு பாருங்க. திருவாரூர்ல குழந்தை பிறந்தால் அந்த குழந்தைய கொஞ்சுகிற பொழுது தியாகராஜா தியாகராஜான்னு சொல்லிதான் இன்னமும் கொஞ்சுவாங்க. பிள்ளைக்கு வேற ஏதோ பேர் இருக்கும், ஆனால் அழைக்கிற பொழுது. காரணம், அந்த சூழலிலும் ஆண்டவனோடு அந்த குழந்தையை இணைத்து அருளை வாங்கி பொழிவதற்காக அப்படி ஒரு முறை வச்சோம். இன்னைக்கு எல்லாம் மறந்து போச்சு. இன்னைக்கு யாரு அப்படி பேர் வைக்கிறாங்க? யாராவது அப்படி பேர் வைக்கிறாங்க? சுரேஸ்வரன் பேர் வச்சிருந்தாங்க ஒரு வீட்டுல, ஒரு பிள்ளைக்கு சுரேஸ்வரன். சூப்பர் பேர். கொஞ்ச நாள் ஆச்சு சுரேஷ் அப்படின்னு சுருக்கிட்டாங்க. ஈஸ்வரன் விரட்டி விட்டாங்க, ஈஸ்வரனை விரட்டி சுரேஷ் அப்படின்ட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாக்குறேன், என்ன விரட்டுறாங்களா கூப்பிடுறாங்களான்னு தெரியல, சுருக்குறாங்களா. அப்படி பெயர்கள் போச்சு. பெயர்களை அழிக்க அழிக்க அந்த பெயர்களை தாங்கி நிற்கிற வரலாறு போய்விடும். மறந்துடாதீங்க, வரலாறுகள் போய்விட்டால் அடையாளம் போய்விடும். மறந்து விடாதீர்கள். ஒரு இனத்தை அழிப்பதற்கான பெரிய முயற்சி இது, மறந்துடாதீங்க. நம்முடைய பக்தி இலக்கியம் நம்முடைய சொத்து. உலகத்தில் இருக்கிறவெல்லாம் இந்த மாதிரி பக்தி இலக்கியம் இல்லைன்னு சொல்றான். யார்? நமதாயா பக்தி இலக்கியமே வேண்டாங்கிறோம், பக்தியே இல்லைங்கிறோம். பக்தி இலக்கியத்தின் அருமருந்து நமக்கு தெரியல, ஆனால் அத்தனை சிறப்பு அதற்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு பாட்டு, ஒவ்வொரு விளையாட்டு. தெள்ளேனம் கொட்டோமோ ஓர் உருவம் ஓர் நாமம் என்றிருப்பாருக்கு 1000 திருநாமங்கள் சொல்லி தெள்ளேனம் கொட்டோமோ. குழந்தை கை தட்டி விளையாடுது பாருங்க. ஒவ்வொரு பருவத்தையும் பிள்ளை தமிழ்னு பிரிச்சு வச்சோம்ல, 3 மாசம் ஒரு பருவம். அந்த குழந்தை பிறந்த உடனே காப்பு பருவம், செங்கீரை பருவம், தாள பருவம், முத்த பருவம், வருகை பருவம், சப்பானி பருவம் என்று ஏன் பிரித்து வைத்தோம்? ஒவ்வொரு பருவத்தோடும் இறை சிந்தனையை இணைத்தோம். மீனாட்சி அம்மையா பிள்ளைத்தமிழ், திருச்செந்தூர் முருகனா பிள்ளைத்தமிழ் என்று பிள்ளையினுடைய வளர்ச்சியை ஆண்டவனோடு இணைத்து இணைத்து சொல்லுகிற மரபு தமிழ்ல மட்டும்தாங்க. நீங்க வேற எந்த மொழியிலும் இதெல்லாம் போய் பார்க்க முடியாது. அது மட்டும் இல்ல, இந்த தமிழ் தமிழ்ங்கிற சொல்ல இணைச்சி இணைச்சி புதிய புதிய தொடர்களையும் சொற்களையும் உருவாக்கி தந்தது பக்தி இலக்கியம். மறந்துடாதீங்க. ஒவ்வொரு பக்தி இலக்கியமும் புது வகையான தமிழ் சொல்லை உருவாக்கி கொடுத்தது. அதையும் நாம இப்ப விட்டுட்டோம். செந்தமிழ், கொடுந்தமிழ், பைந்தமிழ், வியந்தமிழ், எத்தனை தமிழ். திருஞான சம்பந்தர் தேவாரத்தை மட்டும் எடுத்தீங்கன்னா அதுல அத்தனை வகையான தமிழ் சொற்கள் இருக்கு. அது எல்லாமே தமிழ் 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 தமிழ்னு முடியும். நீங்க அது மாதிரி இன்னைக்கு ஹிந்தி இருக்குதா? எவனாவது ஹிந்தின்னு பேர் வச்சுக்கிறான்னு சொல்லுங்க. யா வடநாட்டுல போய் ஒரு லிஸ்ட் எடுத்து எந்த வீட்லயாவது குழந்தை பிறந்தா ஹிந்தி அப்படின்னு பேர் வைக்கிறானா? தெலுங்கு பேர் வைக்கிறது இல்லை, கன்னடம் பேர் வைக்கிறது. ஆனா நம்ம வீட்டுல, நம்ம ஊர்ல வீட்டுக்கு வீடு தமிழ். அந்த தமிழை தனியா இல்லாம அதுக்கு முன்னொட்டு பின்னொட்டு சைடு ஒட்டு ஏதோ ஒண்ணு ஒட்டிக்கிறோம்.
தாங்க நம்ம மொழிக்கு நாம் சேர்க்கிற பெரிய பெருமை. நாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? அந்த தமிழ் தமிழ் தமிழ். அதனாலதான் முந்து தமிழ் மாலைன்னா, முந்து தமிழ் மாலை. அது என்னது? முந்து. முந்து இங்கிலீஷ் கிடையாது, முந்து ஹிந்தி. ஏன்னா இங்கிலீஷ்னு பேர் வச்சிருக்கிறான்னு பாருங்க. உலகத்தையே கட்டி நாங்க தான் ஆள்றோங்கிறான்ல வணிக மொழி. அவங்களோட இங்கிலீஷ்லயும் அவனும் பேர் வச்சுக்க மாட்டாங்க. தமிழுக்குத்தான் இந்த முந்து தமிழ்னு பேர். மாரியார் சாமி முந்து தமிழ்னு 1 மணி நேரம் பேசுவார். அது ஏண்டா முந்து தமிழ்னு பேர் வச்சான்? ஒரு விஷயத்தை சொல்லி விளக்கறதுக்கு முன்னாலேயே தமிழ்ல அது முந்திக்கிட்டு போய் விளக்கிருமா. அதனால அதுக்கு முந்து தமிழ்னு பேர் வச்சான். அதாங்க நம்ம மொழி. சொல்றதுக்கு முன்னால பிடிச்சுக்கிட்டு நம்ம கை தட்டுறோம், சிரிக்கிறோம், அழுவுறோம், சந்தோஷப்படுறோம், நகைச்சுவை. இன்னைக்கு பல சினிமாக்கள் ஓடுதே, எதனால? அந்த முந்து தமிழா, இந்த பஞ்சு டயலாக்கா. பல மொழிகள் இருக்குது. இன்னைக்கு ஜோக் சொன்னீங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் சிரிப்பாங்க. ஏன்னா அப்பதான் புரியும். அப்படியா இருக்குது நம்ம மொழி? சொல்றதுக்கு முன்னால பிடிச்சுக்கிட்டு சிரிக்கிறோம்ல, அதான் முந்து தமிழ். ஒரு கருத்தை சொல்ல வருகிற பொழுது அதை முந்திக்கொண்டு, கருத்துக்கு முந்திக்கொண்டு போய் நிற்கிற ஆற்றல் அந்த மொழிக்கு இருக்கு. அதனால அந்த மொழியை விளையாட்டுக்கும் வாழ்க்கை முறையாக மாற்றினார்கள். மொழி என்பது தமிழனை பொறுத்த அளவிற்கு வெறும் கருத்தை கடத்துகிற கருவி அல்ல, மறந்து விடாது. சொல்றான்ல, கருத்தை கடத்துகிற ஊடகம்ங்கிறான் மொழிய. தமிழன் ஒரு நாளும் அப்படி செய்ய. அதை பக்தியோடு இணைத்து தெய்வமாக வழிபட்ட காரணத்தினால்தான் தமிழோடு தோன்றிய செம்மொழிகள் எல்லாம் காணாமல் போன போது கூட தமிழ் இன்றைக்கு வரையிலும் நிலைத்து நிமிர்ந்து நிற்கிறதே. அது தமிழுக்கு இருக்கிற பெருமை. அதை ஒருத்தராலே ஒன்றும் செய்ய முடியல. அந்த தொன்மை மட்டும் தமிழுக்கு பெருமை அல்ல, தொடர்ச்சியும் தமிழுக்கு பெருமை. தொன்மை வேறு, தொடர்ச்சி வேறு. பல மொழிகளுக்கு தொன்மை சிறப்பு இருக்கும். இன்னைக்கு பேசுறானா இல்லம்பா. பல மொழிகள் இன்றைக்கு தோன்றி இருக்கும், தொன்மை இருக்காது. ஆனால் தமிழுக்குத்தான் தொன்மையும் உண்டு, தொடர்ச்சியும் உண்டு. அந்த சிறப்பு நமக்கு இருக்குதே. இப்ப வடத்தை தேரை கொண்டு வந்து தெற்கு திசையில உங்க கையில வடத்தை கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க என்ன செய்யணும்? அந்த தேரை பிடிச்சு இழுத்துக்கிட்டு அடுத்த தெருவுக்கு போகணும். நீங்க அங்கே வடத்தை போட்டு கையை கட்டி நின்றுட்டு இருந்தா என்ன ஆகும்? அந்த நிலைமையத்தான் இன்னைக்கு நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம் முன்னோர்கள் காலம் காலமாக பல நூற்றாண்டுகளாக தமிழ் தேர் என்பதை இழுத்து பிடித்து பக்தி இலக்கியங்களாக, புராணங்களாக, காப்பியங்களாக, சிற்றிலக்கியங்களாக, தனிப்பாடல்களாக கொண்டு வந்து கையில இப்ப நம்ம கையில கொடுத்திருக்கிறாங்க. நாம என்ன செய்யணும்? அதை அடுத்த தலைமுறைக்கு இழுத்துக்கிட்டு போகணும். ஆனா செய்யறோமா? பாவைன்னு ஒரு விளையாட்டு இருந்ததுங்க. பாவை பிடிச்சு விளையாடுறது. வீட்டுல ஆண் குழந்தை வளர்க்கிற முறை வேறு, பெண் குழந்தையை வளர்க்கிற முறை வேறு. நீங்க ஆம்பளை பிள்ளைய வளர்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் வச்சு வளர்க்குற முறை வேறையா இருக்கும். பொம்பளை குழந்தைக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உடனே என்ன செய்யும்? அந்த பொம்மைக்கு ஒரு சேலை கட்டும், அது சடை பின்னும், அதுக்கு ஒரு பொட்டு வைக்கும், எந்நேரமும் அதை கையில இடுக்கிக்கிட்டே அலையும். தூங்கும் போது அதை கட்டி பிடிச்சுக்கிட்டே தூங்கும், யாரையும் தொட விடாது. பெண்ணுக்கு இருக்கிற அந்த உணர்வு, அது அத்தனையும் அந்த குழந்தைக்கு பொருத்தி பார்த்து அதை வளர்க்கும். அதனாலதான் பெண்ணை ஆக்குபவள்னு சொன்னாங்க. அதனாலதான் 10 மாசம் பிள்ளைய சுமக்கிற உரிமைய, திறமைய கடவுள் பெண்ணுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவ இப்படி பாதுகாப்பா. அது இயல்பாவே பெண் குழந்தைக்கு இருக்கிற உணர்வு. இதே ஒரு ஆம்பளை பிள்ளை கையில ஒரு பொம்மைய கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போம். கொடுத்துட்டு திரும்புறதுக்குள்ள அது கைய ஒரு திருவி, அது தலைய ஒரு திருப்பி, அது காலை பிடிச்சி இழுத்து மொத்தத்துல பார்ட்டா பிச்சு வச்சிருவோம். ஆனா 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் அதெல்லாத்தையும் ஒட்ட வச்சிருவான். அது ஒரு பெரிய திறமை. அதாவது அசம்பிள்டு செட்டு அவனுக்கு உண்டு. அந்த திறமை அவனுக்கு. பிக்கிறது, அப்புறம் சேர்க்கறது. இந்த பிள்ளை அதை ஏன் பிப்பானே அப்புறம் சேர்ப்பானே, அதை பாதுகாத்து வச்சு குழந்தைகள் வளர்க்கிற. அதனாலதான் அதை பாவை விளையாட்டுன்னா. பையங்களுக்கு அந்த மாதிரி விளையாட்டை வைக்கல. பாவை விளையாட்டு. ஆத்தங்கரைக்கு போவாங்க, மண்ணை குவிப்பாங்க,
அதை பாவை செய்வார்கள், அந்த பாவையை வணங்குவார்கள். ஒரு பருவம் வந்த பெண் கூட பாவை நோன்பு இருந்து இறைவனை அடைதல், இதெல்லாம் அதனுடைய வளர்ச்சி, அடுத்த கட்டம். அப்படி இருக்கிற பாவையை வணங்குகிற முறைக்குத்தான் மணிவாசகர் திருவம்பாவைன்னு 20 பாடல்களை எழுதினார். நீங்க ஆண்டாள் நாச்சியார் 30 பாட்ட வைணவத்துல எப்படி எழுதினாலோ சைவத்துல மணிவாசக பெருந்தகை அப்படி 20 பாடலை எழுதினார். எங்க ஆசிரியர் அழகா அது ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லுவார். மாணிக்க வாசகர் எழுதின திருவம்பாவை எப்படி தொடங்குது? முத பாட்டு நமக்கெல்லாம் தெரியும், மார்கழி மாசம் ஊடுகள் தோறும் பாடிக்கிட்டு இருப்போம், மறந்து போச்சு உங்களுக்கு. முத பாட்டு திருவம்பாவை மாணிக்க வாசகர் எழுதியது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பேரும் ஜோதியையா காண கேட்டையும் வாழ்த்தடங்கண். பாட்டு எப்படி தொடங்குது? ஆதியும் அந்தமும். எழுதினவர் யாரு? மாணிக்க வாசகர். அப்படியே இந்த பக்கம் ஆண்டாளுக்கு வாங்க. ஆண்டாள் எழுதின திருப்பாவை எப்படி தொடங்குது? முத பாட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். முத எழுத்து என்ன? மார்கழி மா. எழுதினது யாரு? ஆண்டாள் நாச்சியார். அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்து பொறுத்துங்க. மாணிக்க வாசகர் ஆண்டாள் நாச்சியாரை வணங்குவது போல முதல் எழுத்து ஆதியும் அந்தமும் எழுதினாரு. ஆண்டாள் மாணிக்க வாசகரை நினைப்பது போல திருப்பாவையின் முதல் எழுத்த மான்னு போட்டு மார்கழி திங்கள்னு எழுதினாரு. இது அப்படிதானான்னு கேட்க கூடாது. எங்க ஆசிரியர் எனக்கு சொல்லி கொடுத்தார். ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா இல்லையா? அது எதுக்கு பயன்படுதோ இல்லையோ 2 1 மார்க்குக்கு பதில் எனக்கு பயன். மறக்கவே மாட்டேன்ல. திருப்பாவை எழுதியது யாம் அப்படின்னே கரெக்டா நான் சொல்லிடுவேன்ல. திருவம்பாவை எழுதியவது விளையாட்டுக்கள் மூலமாக அந்த காலத்து அறிஞர்கள் எப்படி பொருத்தி பார்த்தார்கள் என்பதற்காக சொல்ல. இந்த பாவையை மண்ணுல செஞ்சு அந்த பாவைக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அதுக்கு ஏதோ ஒரு பிரசாதத்தை வச்சு சாமி கும்பிட்டு தனக்கு தெரிஞ்ச பாட்டை சொல்லி நோன்பிருத்தல் என்பது பெண்ணுக்கே உரிய இயல். இன்னைக்கு கடற்கரைக்கு போனா பெண் குழந்தை விளையாடுகிற விளையாட்டு இது. ஆண் குழந்தை என்ன செய்வான்? இது கட்டி வச்சிருக்கோம், ஓடி வந்து தம்முன்னு அதுல குச்சாது. இது இயல்பு. இதை மனதில் வைத்துக் கொண்டுதான் திருவம்பாவையை 20 பாட்டு பாடுறாரு. அது எங்க எழுந்தருளி இருக்கிற இறைவன்? திருவண்ணாமலையில இருக்கிற அண்ணாமலையேஸ்வரரை பார்த்து எழுதுறாரு 20 பாட்டு. என்னென்ன அற்புதமான சிந்தனைகள்! ஒள்ளித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ. ஊடுடா போய் தூங்குறவங்களெல்லாம் எழுப்புறாளாம் ஒருத்தி. சரி, உனக்கு இன்னும் பொழுது விடியலையா? ஒள்ளித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ. உன்னை உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறவ அவ கேட்கிறா வெளியில நிக்கிறவங்களை பார்த்து. ஒள்ளித்தில நகையாய் இன்னம் புலந்தின்றோ. அவ கேட்டாளாம், வண்ண கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களாடி, பெருசா என்ன வந்து எழுப்ப வந்துட்டீங்க? யாரு? உள்ள இருக்கிறவ கேட்கிறா. ஒள்ளி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ, வண்ண கிளிமொழியார் எல்லாரும் வந்தாரோ. உடனே வெளியில இருக்கிறவ சொல்றா, எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோமவளவும். வேணும்னா வெளியில வா, யார் யார் பேருன்னு சொல்றோம், எண்ணிக்கை சரியா இருக்குதான்னு பாரு. எண்ணி கொடுள்ளவா சொல்லுகோமவளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே. சும்மா தூங்கிக்கிட்டே காலத்தை போக்காதரி. மாடி வெளியில நாங்க வரிசையா எங்க பேரெல்லாம் சொல்றோம், எண்ணிக்கை சரியா இருக்கான்னு பாரு. இங்க நம்ம வீட்டுல நாம பேசுற மாதிரி ஒரு பக்தி இலக்கியத்தை ஒரு 1200 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்க வாசகர் எழுதி வச்சிருக்கிறாருன்னா
எப்ப பேசினாலும் புரியுதா இல்லையா? அதாங்க தமிழ், அதான் தமிழ். 2000 வருஷத்துக்கு முன்னால எழுதின திருக்குறள் இன்னைக்கு புரியுதுன்னா என் மொழி எவ்வளவு வளமானது, என் மொழி எவ்வளவு தூரம் அது பழுதுபடாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மறந்துடாதீங்க. விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினி யானை பாடிக்க சிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக. நிறுத்திட்டாங்க, ஒரு கோடு போட்டா, ஒரு சைலண்ட். என்ன உள்ள இருந்தவன் சொல்றா, என்னாலலாம் வெளியில வந்து யார் யார் வந்திருக்காங்கன்னு பார்த்து பேரெல்லாம் வாசிச்சு எண்ண முடியாது, வேணும்னா நீங்களே உங்க பேரை ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, நான் உள்ள இருந்து கேட்கிறேன்னா. அந்த கோபத்தை இங்க நிறுத்தி இவ பாட்டை எடுக்கிறாரு மாணிக்க வாசகர். எப்படி? விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினி யானை பாடிக்க சிந்துள்ளம் உள்நெக்கு நின்றுருக. யாமாட்டோம், நாங்க அந்த வேலையை பண்ண மாட்டோம், எங்க வேலை அது கிடையாது. யாமாட்டோம் நீயே வந்து, வேணும்னா நீ கதவை தர, படுக்கி விட்டு எழுந்துரு, வெளியில வா, எண்ணி பாரு. யாமாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில். ஒருவேளை எங்கள யாராவது வரலன்னு குறை கண்டுபிடிச்சியான்னா, குறைஞ்சதுன்னா துயிலேலோர் எம்பாவாய், மறுபடியும் போய் படுக்கையில படுத்து கண்டினியூ, உன் உறக்கத்தை தொடர்வாயாக. ஓ வேலையை நாங்க செய்ய மாட்டோம், எங்க வேலை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்து உள்ளம் நெக்குறுக யாமாட்டோம் நீயே வந்து எண்ணிக்குறையில் துயிலேலோர் எம்பாவாய். ஒரு பக்தி பாடல் ஒரு நாட்டுப்புற தன்மையோடு என் பக்கத்து நின்று கொண்டு உறங்குகிற என்னை தட்டி தழுவி எழுப்பி ஆண்டவனுடைய சன்னதிக்கு முன்பு போய் வைக்கிறது என்றால் திருவாசகத்துக்கு இருக்கிற பெருமை அவ்வளவு சிறப்பு. எங்கோ போகிறவனை இழுத்து கொண்டு வந்து நிறுத்துகிற ஆற்றல். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி ஜோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆரேலோர் எம்பாவாயினர். அந்த தமிழுக்கு உலகம் அடிமையாச்சு. அந்த வார்த்தை முதல்ல தொடங்குறாருல, காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட, அப்படி போயிட்டு 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 வருது பாருங்க. அதை அப்படியே எடுத்துதான் கண்ணதாசன் கட்டோடு குழலாட ஆட ஆட. எங்க இருந்து ஆடுச்சு இது? மாணிக்க வாசகருடைய காதுல ஆடுன காதார் குழையாட கண்ணதாசன் பாட்டுல வந்து ஆடுச்சியா. அதான் மணிவாசகருடைய தமிழுக்கு அழகு. அதனால சொல்லிக்கிட்டே போகலாம். மணியும் 9 ஆச்சு. இதெல்லாம் வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போட்டு விட்டோன்னு வைங்க, நான் பாட்டில் ராத்திரி பூரா பேசிக்கிட்டு இருப்பேன், நீங்களும் ராத்திரி பூரா கேட்டுட்டு கண்ணு விழிச்ச புண்ணியம் கிடைக்கும். அப்படித்தாங்க நம்ம தமிழ், அப்படித்தான் நம்முடைய பக்தி இலக்கியம். சொல்ல சொல்ல சொன்னாங்கல்ல, சேக்கிழார் பாட்ட சொன்னாங்க, பக்தி கனி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவன்னு பேர். எப்படியா எத்தனை அடமொழின்னு பாருங்க. பக்தி கனி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவன். அந்த பாட்டை ஒரு நிமிஷம் கேட்டுட்டீங்கன்னா கல்லும் கசைந்துருகும். அப்படிப்பட்ட சிறப்பு அந்த மொழிக்கு இருந்தது என்றால், அதனாலதான் சொன்னார்கள், ஒரு வாசகம் என்றாலும் அது திருவாசகம், உள்ளத்தை உருக்கும் என்று. அதனால எல்லாத்தையும் 51 தலைப்பையும் 649 பாட்டையும் நான் படிச்சுட்டேன்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஒரு பாட்டை எடுங்க, படிங்க. உரை இருக்குது, அருணை வடிவேல் முதலியார் ஐயா எழுதின உரை அவ்வளவு சிறப்பு. இந்த நேரத்துல ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடித்துக் கொள்ளுகிறேன். சைவமும் வைணவமும் நம்முடைய 2 கண்கள்.
இதுல இது பெருசா அது பெருசா அதெல்லாம் இங்க வேலையே இல்லை. ஒன்னே ஒண்ணு, சைவத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை வைணவத்துக்கு கிடைக்கல, வைணவத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய பெருமை சைவத்துக்கு கிடைக்கல. என்னடான்னா, சைவத்துல நீங்க 12 திருமுறைகள்னு அழகா தொகுத்து நீங்க அத அந்த ஸ்ட்ரக்சரலிசம்ங்கிற பாருங்க, அந்த அமைப்பியெல்லாம் உடைக்கவே முடியாது சைவத்துல. ஆனா வைணவத்துல 4000 திவ்ய பிரபந்தம்னு சொல்றாங்களே தவிர அதுல 4000 பாட்டு இருக்காது, கொஞ்சம் கூட குறையத்தான் இருக்கும். அப்புறம் பின்னால வந்த பாடல்கள் எல்லாம் இட்டு கட்டி சேர்த்து அதை 4000 ஆக்குனாங்க. இது வைணவத்துல இருக்கிற ஒரு குறை. அதே போல இந்த பாட்டுக்கெல்லாம் உரை பாருங்க, தேவாரத்துக்கு, திருவாசகத்துக்கு, திருமந்திரத்துக்கு, திருமுறைகள் 11ஆம் திருமுறைக்கு, காரைக்கால் அம்மையார் புராணம், இதுக்கெல்லாம் உண்மையான அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. அதற்கான உரைகள் சைவத்தில் முறையாக எழுதப்படவில்லை. ஆனால் வைணவத்துல 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு 15 பேர் உரை எழுதி இருக்கிறார்கள். 15 உரையும் அற்புதம் அற்புதம் அற்புதம், அதற்கு ஈடு இணையே கிடையாது. அவ்வளவு உரை. பெரியவாச்சாம்பிள்ளை உரையா இருக்கட்டும், அது 4000 படி உரையா இருக்கட்டும், 2000 படி உரை, 15 பேருக்கு மேல கொட்டி கிடக்குதுங்க செல்வம். தமிழ் செல்வம் என்றால் அது வைணவத்தினுடைய வளம், வைணவம் தந்த வளம். அப்படி சைவமும் வைணவமுமாக தழைத்து ஓங்குகிற இந்த தமிழ்நாட்டில் பக்தி இலக்கியங்கள் என்றைக்கும் நிலைத்து நின்று தமிழை தூக்கி பிடிக்கிற ஆற்றல் வாய்ந்த ஒன்று பக்தி இலக்கியம். அதில் தலையாய சிகரம் திருவாசகம். நல்ல வாய்ப்பு கொடுத்தமைக்கு உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ளுகிறேன். எல்லாம் வல்ல இறையருள் கருணையினால் நல்ல மழை பெய்து நாடும் வீடும் செழித்து இழந்த தொழில்களை எல்லாம் மீண்டும் பெற்று நாம் பெருமை பெற வேண்டும் என்று அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளிடத்தில் வேண்டுகோளை வைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.